ஏனென்றால் பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள், இங்கு தமிழ் மொழி கல்வியுடன் தொடர்புடையவர்கள் இருக்கின்றார்கள். 2 குழந்தைகளை வெளிநாட்டில் வளர்த்த அனுபவத்துடன் அவர்களுக்கு தமிழ் கல்வியை ஊட்ட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயற்பட்டு அதில் முழு வெற்றியை நான் அடைந்த திருப்தி எனக்கு இல்லை. இங்கு பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறுவயதாக தமிழ் கல்வி பாடசாலைகளுக்கு அனுப்புகின்றோம். பெற்றோர்களுக்காக அவர்கள் சென்று படிக்கின்றார்கள். வீட்டிலே தமிழ் கதைக்கின்றோம், தமிழ் கதைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த இளம் தலைமுறையினர் தங்களுடன் உரையாடுகின்ற பொழுது எனது பிள்ளைகளை நான் அவதானித்ததிலிருந்தும் வேறு பிள்ளைகளை அவதானித்ததிலிருந்தும் அவர்களுடைய உரையாடல் மொழி, அவர்கள் தமிழ் கதைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உரையாடல் மொழி ஆங்கிலமாகத்தான் இருக்கின்றது. இங்கு பேராசிரியர் பூலோசிங்கம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே தாங்கள் கற்றால் பிள்ளைகளுக்கு தமிழை ஊட்டலாம் அல்லது பெற்றோர்களுடைய மனப்பாங்கை திருத்த வேண்டுமா என்று. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வீட்டிலே தமிழ் கதைத்தோம், நாங்கள் பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருந்தோம். என்றாலும் என்னுடைய பிள்ளைகள் தங்களுடன் உரையாடுகின்ற பொழுது அவர்களுடைய உரையாடல் மொழி தமிழ் அல்ல. எனவே நாங்கள் எத்தனை முயற்சி எடுத்து எங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுடைய வருங்காலம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து தாங்கள் முதல் தலைமுறையினராக செயற்படுகின்ற பொழுது அவர்களிடம் தமிழ் நின்று நிலைக்குமா என்ற ஒரு கேள்வி எனது மனதிலே எழத் தொடங்கியது. இங்கு தமிழ் மொழியுடன், அதாவது HSCக்கு தமிழை பாடமாக எடுக்கின்ற மாணவர்களோ அல்லது நான் சிட்னியிலே வசித்த குறுகிய காலத்திலே மேடைகளிலே பங்கு பெற்றுகின்ற இளம் தலைமுறையினரோ அவர்கள் மிகவும் அண்மை காலத்திலே, அதாவது மனோகரனுடைய பிள்ளைகள் இங்கு பிறந்து வளர்ந்தவர் என்று சொன்னார்கள். பெரும்பாலானவர்கள் அண்மை காலத்திலே இலங்கையிலிருந்து வந்தபடியால் அவர்களுடைய தமிழாட்சி சிறப்பாக இருக்கின்றது. அதனால் பல்கலைக்கழக சங்கங்களிலே அவர்களுடைய ஆற்றலை காண முடிகின்றது. அது தவிர சிறு வயதிலே இங்கு வந்த குழந்தைகளை எங்கள் விருப்பத்துக்கு தேவாரம் படிக்க வைக்கின்றோம், திருக்குறள் போட்டிகளிலே பங்கு பெற்ற செய்கின்றோம், பேச்சு போட்டிகளிலே பங்கு பெற்ற செய்கின்றோம். ஆனால் அவர்கள் வளர்ந்து அவர்கள் ஈடுபடுவதற்கு உண்மையாக நாங்கள் 2 மொழி படித்தோம் என்று பேராசிரியர் பூலோசிங்கம் சொன்னார்கள். எங்களுக்கு தேவை இருந்தது, நாங்கள் அதை பயன்படுத்தத்தக்க வசதி இருந்தது. அத்தகைய ஒரு தேவையும் வசதியும் இங்கு இல்லாத நிலையிலே அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைக்கு அதை தாங்கள் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து இந்த தமிழ் மொழியை புறக்கணிக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். எனவே இந்த அவையிலே தமிழ் மொழியுடன் ஈடுபாடுடையவர்களாக இருக்கின்ற உங்கள் பலர் இந்த கருத்து எனக்கு இருக்கின்ற ஒரு பயம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை அறிய விரும்புகின்றேன். உபயோகிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகின்ற கருத்துகளுக்கு தமிழ் சொற்கள் இல்லாமல் இருக்கின்ற தமிழ் சொற்கள் தெரியாமல் போகின்றது. எஸ்போ அவர்கள் சொன்னார், அது கணனி என்ற கணினி. 1972ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநிலத்தில் கணனி என்று குறிப்பிட்டதிலிருந்து நான் கணனியை தான் பாவித்து வருகிறேன். அதுபோல் 3வது அரங்கில் 2வது கட்டுரையாக அம்பியவர்கள் தமிழை எப்படி எது சரியான தமிழ் சொல் என்று பின்னர் ஆராய இருக்கிறார்கள். எனவே எமக்கு நாளாந்த பார்வனைக்கு தமிழ் சொற்கள் இல்லை, காணாது, அது தேவை என்பது தான் அடிப்படை காரணம் அவர்கள் வேறு மொழிகளில் பேசுவது என்று நான் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அதாவது நாங்கள் மொழி கல்வியோடு மட்டும் நிற்கிறோம் போல தெரிகிறது. அதாவது அந்த மொழியினுடைய பாரம்பரியம், அந்த மொழியினுடைய சிறப்பு, அந்த இனத்தினுடைய பண்பாடு, இதுகளை பற்றி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்றது இல்லை. நான் யாரையும் குற்றம் சொல்லவில்லை. அதாவது அந்த மொழி ஏன் சிறந்தது, அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாரம்பரியம் உண்டு. அந்த இனம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்திலே இருந்து இருக்கின்றது என்று அந்த ஒரு உணர்வு, நான் முடிக்காக நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் நாங்கள் அந்த பிள்ளைக்கு எனக்கு ஏற்படுத்தினால் எனக்கு கொஞ்சமாக கட்டாயம் பார்க்க நினைக்கிறேன். உடனேக்காக அது உண்மை. என்ன பிள்ளைகள் சொல்றது, வாட் இஸ் ஜாப் இன் டைம், வாட் இஸ் ஜாப் என்ன தெரியாது. எனக்கு ஞாபகம் இருக்கு, அது தன்னாயம் மட்டும் தமிழ் கல்ச்சர் என்ற ஒன்று நடத்தி தமிழ் ரைட்டிங்ஸ் என்ற ஒரு அருமையான நூலை வெளியிட்டார். அந்த காலத்திலே அது சிறந்ததாக இருந்தது. இன்று வளர்கின்ற பிள்ளைகள் தமிழ் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே நாங்கள் எதை முன்வைக்கின்றோம்,
இதுதானப்பா உங்களுடைய இலக்கியம், இதுதானப்பா உங்களுடைய வரலாறு, இதுதானப்பா உங்களுடைய பண்பாடு என்று சொல்கின்றோமா? இல்லை, இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். கலையரசி சொல்லவில்லை, நான் சொல்ல இந்த இந்த இதை ஒரு அளவுக்கு நிவர்த்தி பண்ணினால் அந்த இதை நாங்கள் கூட வளர்க்கலாம். அமணி சொன்ன கருத்தை நான் பெரிதும் ஆதரிக்கிறேன். நடைமுறை என்ற பிரச்சனையை எடுத்து கூறினா இந்த பிள்ளைகளுக்கு 2 விதமான அவுக்கங்கள் உண்டு. ஒன்று, பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்தில் நல்ல வடிவாக HSC செய்யணும்னு சொல்லி ஆங்கிலத்தில் படித்தாத்தான் ஆங்கில பாடங்கள் நல்லா செய்யலாம், வகுப்பில் மார்க்ஸ் கிடைக்கும். அந்த தொல்லையில் கொஞ்சம் ஆங்கிலத்தில் தான் கூட பேச வைக்கிறது, எழுத வைக்கிறது, படிக்க செய்கிறது. 2வது, அந்த மாணவர்களுக்கு பிரச்சனை, பாடசாலைக்கு போகும் பொழுது எத்தனையோ புற இன மாணவர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக ஆஸ்திரேலிய பிள்ளைகள், வெள்ள பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை போனால் அங்கே அவர்களுக்கு பற்றி அமுக்கம் தங்களுடைய பாஷையில் பேசக்கூடாது, அது ஏதோ தாழ்வு குறைவுபாடுன்னு சொல்லி தமிழில் பேச விருப்பம் இல்லை. வீட்டில் பிறகு ஒரு கருப்பு பட்டி இருக்கு, அந்த டெலிவிஷன் பட்டியில் எல்லாம் இதுதான் வருகிறது. அதை திரும்ப திரும்ப மிமிக் பண்ணுறதான் வேறு அவர்களுக்கு அதை செய்கிறது. ஆனபடியால் பிரச்சனை இருக்கத்தான் செய்து இதற்காக நாங்கள் முயற்சி செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடாது. நாங்கள் செய்ய வேண்டிய ஆரவாரத்தை, ஆற்றலை, தூண்டல்களை நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2வதாக, எங்கள் தம்பி திருவாளர் சஞ்சயனுடைய சேமிப்பை பற்றி குறிப்பு சொன்னார்கள். தமிழ் மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பயப்படுகிறார்கள் தான். அது அல்ல காரணம். காரணம் என்னென்றால் அந்த நாணய சங்கங்களை பற்றி விளக்கங்கள் தெரியாத காரணத்தினாலே பின்னிக்கிறார்கள் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஆனபடியால் நாணய சங்கத்திலே எத்தனையோ நன்மைகள் மற்ற வங்கிகளும் பார்க்க ஒப்பிட்டு அதிலே உள்ள நன்மைகள் என்னவென்று சொல்லி படிப்பித்தால் முன்வருவார்கள் என்று நான் அடித்து சொல்லுவேன். ஏனைய கிரேக்கர்கள், இத்தாலியர்கள் வைத்தபடியால், வங்கியை வச்சு நடத்துகிறபடியால் அதுபடியாக எங்களுக்கும் பொது ஆட்கள் இருக்கிறார்கள், செய்யலாம். நல்லாக எனக்கு தெரியும். திருவாளர் சஞ்சயன் என்னை இப்போது 4-5 வருடங்களுக்கு முன்னால் இந்த விஷயத்தை பற்றி என்னுடன் பேசியது கூட. 3வது, இந்த கணனி என்ற விஷயம் வந்திருக்கிறது. கணனி என்றால் ஏதோ பேர் வச்சு விட்டார்கள். கணித்தலுக்குரியது கணினி, கம்ப்யூட்டிங், கணித்தல். கணினி தான் சரியான சொல்லுங்கள். நான் சொல்றேன், இதை பாவித்து கொண்டு வந்தால் எல்லாரும் பாய்ப்பார்கள். இப்போ கிட்டத்தட்ட அரைவாசி பேர் கணினி என்கிறார்கள், சிலர் கணினி என்கிறார்கள். விளங்காமல் செய்கிற விஷயம் கணினி என்பதுதான் சரி என்று அவர் சொன்னதை நான் ஆதரிக்கிறேன். தேங்க்யூ. நான் எழுத்தாளனும் அல்ல. இந்த மகாநாட்டுக்கு வருவதற்கே எனக்கு தகுதி இல்லையோ இருக்கோ என்பதை எனது நண்பர் மகேசனின் மூலம் அவர்களிடம் விசாரித்துத்தான் இந்த மகாநாட்டுக்கு வந்திருக்கின்றேன். அந்த முறையில் முதல் கண் என்னை வரவிட்டதற்கு உங்களுக்கு எழுத்தாளர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இப்பொழுது திருமதி சின்னையா, கலையரசி சின்னையா அவர்கள் எழுப்பிய அதே சப்ஜெக்டில் நான் விடுத்த கருத்துக்களை கூற விளைகின்றேன். நானும் 2 பிள்ளைகளை வெளிநாட்டிலே தான் வளர்த்தனான். 1977ஆம் ஆண்டு இலங்கையை விட்டோ தமிழீழத்தை விட்டு வெளியிலே போயிருந்து வளர்த்தனான். பிள்ளைகள் 2 பேரும் தமிழில் நிச்சயமாக வடிவாக பேசுகின்றார்கள், எழுதுவார்கள், வாசிப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளேயும் தமிழிலேயே கரைக்கிறார்கள். அதில் பிரச்சனை. நான் சிட்னிக்கு வந்து 1985ஆம் ஆண்டு துவக்கம் ஒரு 5 வருடங்களாக தமிழில் ஈடுபாடு கொண்டிருந்த நான் பாரதியார் கூறியது போக எனது அனுபவத்தில் மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதியார் கூறி வைத்தார். அதை நான் எனது கண் முன்னால் கண்டுகொண்டிருக்கின்றேன். அடுத்த தலைமுறை, இன்றைக்கு நான் இந்த மாநாடு நடத்துவதற்கு வந்திருக்கின்றோம். இந்த மாநாடை யாருக்காக நடத்துகிறோம் என்றால்
என்றால் என் போன்றவர்களுக்காக. இதில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பார்த்தீர்களா, எங்களை போன்றவர்கள் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக நடத்துகின்றன ஒழிய அடுத்த தலைமுறைக்கு இதால் ஏதாவது நன்மை வரப்போகின்றதோ என்பது என்னை பொறுத்தவரை கேள்விக்குறி. அன்று நான் ஒரு நண்பருடன் கருத்த பொழுது, ஐரோப்பாவிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் தான் தொடர்பு மொழியாக இன்னும் இருக்கின்றதாக அறிந்தேன். அதாவது நோர்வே, ஸ்வீடன், டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, அங்கே இருக்கின்ற இன்னும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் வாழுகிறவர்கள். ஜெர்மனியில் இருப்பவர்கள் ஜெர்மனையும், நோர்வேயில் இருப்பவர்கள் அந்த பாஷை மொழியையும், ஹொலண்டிலே இருப்பவர்கள் டச் மொழியையும் கலைக்கிறார்கள். அவர்கள் ஐரோப்பாவில் கூடும் பொழுது தமிழே அவர்களிடம் தொடர்பு மொழியாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 5 நாடுகளிலும் இருப்பவர்களிடையே ஆங்கிலமே தொடர்பு மொழியாக இருக்கின்றது என்பதை எவருமே மறக்கவோ மறைக்கவோ முடியாத நிலையில இத்தகைய மகாநாடுகளில் நாங்கள் பெற்றார்கள் எங்களது கடமையை, எங்களது பிள்ளைகளை தமிழர்களாக வளர்க்க வேண்டும். அவர்கள் தமிழர்களாக வளர்ந்தால் தான் தமிழ் மொழி இந்த நாட்டிலே இன்னும் நிலைத்து இருக்கும் என்ற நம்பிக்கையே எங்களுக்கே இல்லாமல் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பு நடத்தலாம், ஒரு HSC ஒரு 90 மார்க்ஸ் எடுக்க விடலாம். அதுகள் எல்லாம் வெளிவேஷங்களை ஒழிய ஒவ்வொருத்தரும் அந்தர சுத்தியாக அந்தர ஆத்மாவாக நாங்கள் எங்களது பிள்ளைகளுடன் பேசுகின்ற மொழியும், நாங்கள் ஒரு தமிழ் பிள்ளைகளை கண்டபொழுது தமிழ் கலைக்கின்ற முறையும் இருந்தால்தான் தமிழ் இங்கே வளரும். அல்லாது போனால் இது எங்கள் தலைமுறையுடன் ஐயா புரோசிங் அவர்களோ, அம்பி அவர்களோ, மகேசன் வானல் மாமா இன்னொரு 10 வருடங்களுக்கு கட்டுரைகளில் கொண்டிருக்கலாம், எழுத்துக் கொண்டிருக்குமே ஒழிய அடுத்த தலைமுறை இது இங்கு எவ்வளவு தூரம் கொடுத்து செல்லும் என்பது கேள்விக்குரிய. நன்றி, வணக்கம். இதுதான் தக்க சமயம். இப்ப நாங்கள் செலவிடக்கூடிய சிறு நேரம் பின்னுக்கு அவைகளுக்கும் எங்களுக்கும் நல்ல ரிட்டர்னை தரும் என்ற ஒரு கருத்திலை நாங்கள் எல்லாரும் கூடியவரை காண்பித்து அந்த உணர்ச்சியையும் அறிவையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்க்கோர் குணம் உண்டு. அதாவது ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல பன்மை சமுதாயத்தில் இவர் இப்படி நடப்பார் என்றது அது அவருடைய ஒரு ரேஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற அந்த தன்மையை நாங்கள் எல்லாரும் அதை காட்டக்கூடியதாக இருக்கும். எங்கண்ட மொழியில ரிச் கல்ச்சர் இருக்குது. திருக்குறள்ல எத்தனையோ விதமான புத்தகங்கள்ல நல்ல விதமான கலாச்சார பாரம்பரியங்கள் இருக்குது. அது தக்க மாதிரி நாங்கள் ஒரு சிக்கலான சூழ்நிலையில ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கு எங்களை பதப்படுத்திக் கொள்வதுதான் இந்த நோக்கமா இருக்கும். முதியோருக்கிடையில வயது போக போக தாங்கள் விலகிடுறோமோ, அந்த சமுதாயத்திலிருந்து அந்த வட்டத்திலிருந்து தாங்கள் ஒதுக்கி வைக்கணுமோ, ஏன்னா தனக்கு புரியாத மொழியில கதைச்சு அல்லது தன்னை விலக்கினமோன்ற ஒரு பயம் இருக்கின்றது. அடுத்தது இந்த சிறு பிள்ளைகள் தமிழ்ல கதை கேட்க அந்த பாட்டி மேலே ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏனென்றால் அது தமிழ்ல கதைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப பாட்டிக்கு ஏதோ ஒரு இடத்துல தன் வயது போகும்போது இங்கே ஒரு இடத்துல ஒரு ஆளோட மிகவும் இறுக்கமாக இருக்கணும்னு ஒரு உணர்வு வருகின்றது. எனவே அந்த பிள்ளையை பிடிச்சி தனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் கதைக்கிறதன் மூலம் அந்த பிள்ளையை தன்னை சுற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. அதே சமயத்தில் இந்த இறை வழிபாடுன்றது பாருங்க, அது ஒரு மனப்பயம். இப்ப நாங்கள் அப்பா முடிச்சிருந்தவர்களை படிப்பிக்கும் பொழுது களவெடுத்தவன் கூட அந்த வேலி பொதுக்களால் தேங்காய் களவெடுத்தவன் கூட அப்பு முருகா நான் முடிவிடக்கூடாதுன்னு தானே களவெடுக்கலாம். அது ஒரு இறை வழிபாடு ஒரு வாழ்க்கையில ஒரு மனப்பயம். எனவே களவெடுக்கிறவனும் கடவுளை கும்பிட்டுதான் கடவுளுக்கான், வள்ள அள்ளி கொடுக்கிறவனும் கடவுளை கும்பிட்டுதான் கொடுக்குறான். எனவே இந்த இறை வழிபாடு என்பது ஒருவருடைய மன இயல்பை பொறுத்தது. அதை நாங்கள் அது மாதிரி தான் அந்த பாட்டிக்கு அந்த மன இயல்பு இருக்குன்னா அது அவன் ஆண்டாண்டு காலமா வந்தது. தான் இறைவனை கும்பிட வேணும், அதை இந்த பிள்ளை கும்பிட வேணும்ட்டு பேத்திக்கு இல்லை, வேற யாருக்கும் பூசுவா, அது நிச்சயம். ஆனா அந்த பேத்தியோட ஆங்கிலம் கிடைக்கக்கூடிய காரணம் என்னென்றால் தான் தனித்து விடக்கூடாது, அதாவது தன்னை இவர்கள் ஒதுக்கி விடக்கூடாது. ஒரு காலத்துல அந்த பேத்தி தனக்கு எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டும் என்ற ஒரு இயல்பாக இருக்கலாம். அது கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சு வழக்கமாக பேசாதவர்கள் தான் அப்படி பேச முயல்வார்கள். அல்லது காலகாலமாக ஆங்கில டீச்சராக இருந்து தான் ஆங்கில டீச்சர் அந்த ஒரு மன வைராக்கியம் இருந்தாலும் அவர்கள் ஆங்கிலத்தை பேசுவார். ஆனால் இந்த சூழலில் இங்கே வளர்கின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய இங்கிலீஷை பேச வருவோமோ அந்த அளவுக்கு பிள்ளைக்கு நல்லது. ஹாய்
ஹேங் ஆன் ஐ கால் மை மம் என்று சொல்கிற பிள்ளைக்கு என்னுடைய வேலையான ஒரு டீச்சர் இவர் கோல் அடிக்க அந்த அடுத்த எண்ணில் உள்ள அந்த பிள்ளை தான் ஆன்சர் பண்ணிருக்கு. அப்போ அந்த எடுத்த பிள்ளை 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை ஹேங் ஆன் எழுதி போடுறது டீச்சர். இவன் இங்கே எங்களோட பெரிய கொள்வார் என்ன இந்த 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை என்ன ஹேங் ஆன் சொல்லுது. அந்த பிள்ளைங்க பாஷை பிள்ளை வேறுபடி சொல்லு எங்களுக்கு அந்த பாஷை வராது வாய். நண்பர் ஃபோன் பண்ணாட்டா நான் ஹேங் ஆன் சொல்ல மாட்டேன். கூட கொஞ்சம் பொறுப்போட தான் சொல்லும். அது இங்கிட்ட பிள்ளைன்ற ஒக்காடுலேருந்து வரும். அந்த ஒக்காடு தான் பிள்ளை பாதிக்கும். அப்படி பாதிக்கிற பொழுது எங்களுக்கு கோபம் தெரிஞ்சிடவில்லை. என்ன தெரியாமல் இது ஹேங் ஆன் சொல்கிறாங்க. அதனுடையதான் நாங்கள் இந்த ஆங்கிலத்தை அவர்களோட கொஞ்சம் குறைவாக பேசுவதும் நல்லது என்று நினைக்கிறேன். தமிழ் பேசுவது நல்லது, ஆங்கிலத்தை குறைத்து பேசுவது நல்லது என்பது என் எண்ணம். நான் அதுக்கு அதே பாட்டி ஒரு தமிழ்நாட்டு பாட்டியாக இருந்தால் அந்த ஆங்கிலத்தில் பேசுறது இல்லாத அநேகமாக நண்பர்களுடைய பார்த்தோம்னா தமிழில் தான் பதில் சொல்கிறார். ஏன் யாழ்ப்பாணத்து பாட்டி மாத்திரம் ஆங்கிலத்தில் கதைக்கின்றார் என்றால் அந்த அடிமை மனப்பான்மை நாங்கள் ஆளப்பட்ட இனமாக வாழ்ந்து வந்த ஒரு அடிப்படை அப்படியே எங்களை அறியாமல் ஊறி இருக்கின்றது. அது ஒரு சமுதாயத்துக்கான தமிழ் சமுதாயம் என்று சொல்லியிருக்கல. தமிழ்நாட்டு சமுதாயத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தமிழில் கதைக்கின்றார்கள். பாட்டிமார்களும் எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் கதைச்சாலும் தமிழில் கதைன்னு சொல்லி கதைக்கிற நண்பர்களை தான் நான் எனது சூழலை சந்திக்கிறேன். அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவருடைய மனப்பார்வை எப்பவும் அடிமை மனப்பார்வை. ஆகவே அது ஒரு சமுதாய காரணியாக சொல்லலாம். நாங்கள் வீடுகளும் ஆளப்பட்ட இனமாக பயந்து வாழ்ந்த இனமாக வாழ்ந்தபடியினால் அந்த கருத்துக்களுடைய மனங்களில் பதிந்திருக்கலாம். தமிழை பேச வேணும் என்று அந்த பிரச்சனையை வளர்ந்தவர்களுடைய நிலையில நின்றுதான் நாங்கள் எல்லாரும் பேசியிருக்கிறோம். நான் நினைச்சு பார்த்தேன், குழந்தைகளுடைய நிலையில இருந்து பார்க்கிற பொழுதுல அதில் மிகவும் ஒரு கடுமையான பிரச்சனை இருக்கிறது. ஒரு குழந்தை பிள்ளை முதல் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுதுல நல்ல கருப்பு, அங்கே முழுக்க எல்லாரும் வேற இனத்து வேற நிறத்து குழந்தைகள். அவன் அங்கே போன உடனே தமிழில் தான் இங்கே வீட்டில் பேசிக்கொண்டிருந்தது. ஆங்கிலம் இந்த எங்களுடைய அந்த நீங்கள் சொல்லுங்களை டிவி பெட்டி கட்டி கொடுத்தது. அங்கே போய் அவன் அங்கே தனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்திலே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொன்னால் அவன் அங்கே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அவன் ஒரு புறமாக ஒதுங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலை. அவனை பார்த்த என்ன போன்ற ஒரு பேரருக்கு எனக்கு அழுக வந்தது. இந்த பிள்ளை இப்படி வந்து 25 பிள்ளைகளின் மத்தியிலே ஒதுக்கமாக நிற்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு. நாங்களும் வீட்டில் தமிழை பேச முந்துகிறோம். அவர்களுக்கும் அங்கே அந்த நெருக்குவாரம் இருக்கு, அந்த இளைஞர் இருக்கு. அதுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன வகையாக உதவி செய்யலாம் என்ற அதை நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கு என்ன மறுமொழி சொல்லியோட எனக்கு கேட்க ஆசையாக இருக்கு. மற்றது இங்கே அன்பர் கேட்டதுக்கு இன்னொரு நியாயம் சொல்லலாம். பாட்டிக்கு ஏற்கனவே இந்த சமயம் எல்லாம் பயத்தினால வந்தது. பிள்ளை நித்து விபூதி பூஜி சுவாமியை கும்பிட்டா எல்லாம் காப்பா இருக்கும். ஆனால் முடியும் தமிழை பேசாவிட்டா ஒரு தரம் காப்பும் இல்லை, ஒரு தரம் அடிக்க போறதும் இல்லை, ஒருத்தருக்கு அப்படியும் இருக்கும். முன்னரே குறிப்பிட்டது போல திரு சந்திரஹாசன் அவர்கள், திருமதி அனுஷா தர்மராஜ் அவர்கள் மற்றும் வைத்திய கலாநிதி சத்யநாதன் அவர்கள் முதலாவது கட்டுரை நாடக வடிவங்களும் எமது தேவைகளும் பற்றியதாகும். இதை சமர்ப்பிப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான திரு சந்திரஹாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர், நாடக ஆசிரியர். அவரை நான் முதலாவதாக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மையாக இந்த முதலாம் நாளுக்கு பிறகு தேநீர் இடவளை 2 நினைச்சு கொண்டிருந்தேன். திடீர்னு கூப்பிட்டதால இன்னும் ரெடியாக இல்லை, உணர்வுபூர்வமாக ரெடியாக இல்லை. ஆனால் நான் விஷயத்துக்கு வரும்.
நேரம் கொடுக்கலாது நாடக வடிவங்களும் நமது தேவைகளும் என்றது கட்டுரை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இல்லை. ஆனால் ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும் மட்டும் தான் இருந்துச்சுன்னா, ஆனால் அப்படியும் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் கட்டுரை எழுதாண்டே நான் இருக்கே இல்லை. ஆனால் அப்புறம் கட்டுரை இந்த தொகைகள் குறைந்து போகுன்ற காரணத்தால் பாஸ்கர் எதுக்கும் ஒரு கட்டுரை எழுதி விடுண்டு. அப்புறம் தான் கட்டுரை என்னத்தை பற்றி எழுதுறான்னு போனால் இந்த நாடகங்கள் கலை இதுகளை பற்றி கட்டுரை ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். நான் அப்படியே நான் நாடகத்தை பற்றி எழுதுவோம் சொல்லி என்ன நாடகத்தை பற்றி நான் ஆராய்ச்சிகள் ஒன்றும் செய்யவில்லை. அதோட இது சம்பந்தமாக நிறைய கட்டுரைகள், நிறைய ஆராய்ச்சிகளை, நிறைய மொழிகளில் நிறைய பேர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒன்றே நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், இதுக்காக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கே இல்லை. ஆனாலும் நாடகத்தை பற்றிய சில சிந்தனைகள், சில எண்ணங்கள் அல்லது சில நடைமுறைகள் எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது. அந்த ஆலை இல்லாத ஊரில் இழுப்ப பூண்ட மாதிரி சிட்னி மாநகர் தமிழ் நாடக உலகில் நாங்களும் ஒரு இழுப்பப்பூ மாதிரி இருக்கிறபடியால் இந்த நாடகத்தை பற்றி சொல்லலாம். இதை நான் இப்போ வேறு இடத்துல சொல்லலாது, ஆனாலும் சொல்லி இங்கே சொல்லலாம்ன்றபடியால் துணிந்து நான் சொல்லுவேன். யாராவது என்னோட கூட தெரிஞ்சாக்க இது சந்தியன் மன்னிச்சு கொள்ளும், அப்படியே நான் மன்னிச்சு கொள்ளும். நாடகத்தை பற்றி தானேக்க நான் பொதுவாக நான் முதல்ல இந்த கட்டுரையில் தொடரிலே போய் கொண்டிருக்கேன். அந்த நோக்கு முதலாக என்னென்னா இந்த நாடகத்தை பற்றி என்ன சொல்ல வேணும், ஏன் இந்த நாடகத்தை பற்றி தான் ஏன் நாடகம், அது கொஞ்சம் பின்ன தான் அழைக்கிறேன். அந்த பின்னோக்க நான் சொல்கிறேன், இன்னொரு அந்த வரலாறை சொல்கிறேன். ஏன் இந்த நாடகம் வந்த ஒரு கரிசனை தமிழ் மக்களிடையிலே இன்றைக்கு சிட்னி தமிழ் மக்களிடையே அதிகரித்து காணப்படுறாரு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் வந்த நேரத்தில் நாடகம்ன்றது கலவலாக்களுக்கு உடனடியாக திடீர் தயாரிப்பாக ஒரு நாடகத்தில் ஆர்வமுள்ள ஒரு தயாரிப்பாளரையோ எழுத்தாளரையோ கூப்பிடுவார்கள். அல்லது தமிழ் பள்ளிக்கூடம் அவர் திடீரென்று ஒரு என்னென்னு சொல்கிறாரு, சாம்பார் தயாரிக்கிற மாதிரி படப்படப்படன்ட்டு 4 நடிகரை கூட்டம் போட்டு ஒரு நாடகத்தை எங்கேயாவது ஸ்கிரிப்டை தேடி எடுத்து பிடிச்சி ஒரு நாடகத்தை போட்டு விடுவார். அது எல்லாமே நிதி உதவி காட்சின்றபடியாக தரமாக இருக்கணுமென்ற அவசியம் இருக்கிறதில்லை. இதே மாதிரி தமிழ் பள்ளிக்கூடத்தில் நாடகம்ன்றது அப்போ இந்த எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே மயத்திற்கு நல்லா தெரியும், இந்த மைக் தான் பிரச்சனை. இங்கே உள்ள பிரச்சனை டெக்னாலஜி தான். கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. இலங்கையில் அந்த பிரச்சனை இல்லை, இங்கே உள்ள பிரச்சனையே டெக்னாலஜி. இந்த மைக் இல்லை, எல்லாருக்கும் இந்த மைக்கை பிடிச்சி கொண்டு வசனத்தை பேசுகிறதா நாடகமாக இருந்தது தமிழ் ஸ்கூலில். பிள்ளைகள் 4 வசனத்தை சொன்னால் போதுமான். ஆனால் இன்றைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு பார்க்கணும், நாடக போட்டிகளை வைக்கிறோம் பள்ளிக்கூடத்தில். நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் கூட்டம் பாடசாலை கூட்டமைப்பு போட்டிகள் வைக்குது. இந்த போட்டியில் அவர்கள் தரமான ஒலி வாங்கி இல்லையாண்டெல்லாம் சண்டை வருது என்றால் அவன் இது சம்பந்தமான பெரிய நீண்ட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பாடசாலைக்கு தயாரிக்கிற நாடகங்களே இன்றைக்கு பெரிய தயாரிப்பில் இருக்கிறார். இந்த தயாரிப்பில் மேடை சம்பந்தமான அறிவுள்ளவர்கள் பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். வெறுமனை மைக்கை எடுத்து வசனத்தை பேசிவிட்டால் நாடகம்ன்றது அல்ல. மேடை என்றது ஒரு முப்பரிமாண தோற்றம் இருக்கிறது. இந்த தோற்றத்துக்குள்ள நாங்கள் அந்த மேடையை முழுமையாக எப்படி பயன்படுத்துறது, இதில் அவரோட இயக்கம் நடிப்பு எப்படி இருக்கணும்ன்றதை பற்றியெல்லாம் இப்போ கூடாக்கிற பலருக்கு இருக்கிறாரு. இதுக்காக நிறைய நாடகத்தில் ஈடுபடுற பலர் எங்களில் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அது ஒரு அதிர்ஷ்டம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த நாடகம் வேறு எந்த கலை, அதுதான் நான் திருப்பி சொல்ல அதில் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறேன். வேறு எந்த கலையை விட எழுத்து, சிறுகதை, நாவல், இசை இதுகளை விட இந்த நாடகத்துக்கு கூட ஆர்வம். இந்த நாடகத்தின் ஆர்வத்தால் நடனத்துக்கும் வரும். ஆனால் நாடகத்துக்கும் ஒரு இது பெரிய வேறுபாடு. நடனம் எந்த மொழியும் தெரியாமல் ஆடிக்கொண்டு போடுறாங்க. ஆனால் நாடகம் அப்படி இல்லை, மொழியும் கூட தெரியும். அப்போ மொழி கடுமையான பிள்ளைகள். ஆனாலும் பிள்ளைகளுக்கு நாடகம் பண்ணுற உடனே ஆர்வமாக வரும். 10 வருஷத்துக்கு முந்தி நாடகம் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 வருஷமாக ஈடுபட்டு கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் முந்தி நாடகம் நடிக்க ஆரம்பிறான்னு சொன்னால் எல்லாரும் ஓடி போடும். ஆனால் இன்றைக்கு நாடகம் என்று சொன்னோடனே இவ எல்லாரும் என்னென்ன மேடையில் இருக்கிறோன்னு தான் பிரச்சனை. எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறார், எல்லாரும் நாடகம் நடிக்க வேணும் மட்டும் தான் இருக்கிறார். எல்லாரும் நாங்கள் மேடையில் நடிக்கிறார், சும்மா வசனத்தை சொல்லி அவர்கள் நடிக்கிறார். இந்த ஆர்வம் வாரத்துக்கு என்ன காரணம் என்றதுக்கு தான் நான் ஏன் இந்த நாடகம் தேவை வருகிறதுன்றதை பார்க்குறேன். இந்த சமுதாய அமைப்பில் ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் சமுதாய அமைப்பில் வேறு எந்த கலைகளுக்கும் இல்லாத ஆர்வம் நடனத்துக்கு இருக்குது. ஆனால் நடனத்துக்கு நான் அதை பற்றி நான் எடுக்கவில்லை ஏன்னு சொல்லி. ஆனால் நாடகத்துக்கு ஏன் இருக்குது, மொழியில் உள்ள ஆர்வத்தை விட நாடகத்தில் கூட ஆர்வம் இருக்குது. ஏன்னு சொன்னால் இது பெரியாக்களுக்கு கூட இருக்குது. நான் என்னத்தை பார்த்தேன்னு சொன்னால் வளர்ந்து வர பொருளாதார உறவுகள் கூட ஒரு மனிதனுக்கும் உள்ள உறவுகள் அல்லது மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் உள்ள உறவுகள் நெருக்கமாகும். ஒரு இயந்திரம் மனிதனுக்கிட்ட வருது, மனிதன் செய்கிற வேலையெல்லாம் செய்யத்துறாங்க, மனிதன் இயந்திரமாக கொண்டு போவான். கொஞ்சம் கொஞ்சமாக
இயந்திர மாதிரி சொன்னதை செய்கிற லெவலில் வராங்க. உணர்வுகளை இழந்து போகிறோம். இந்த மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில உறவு நெருக்கமாக கொண்டு வர வர மனிதன் தன்னுடைய உழைப்பில் இருந்து அந்நியமாகிறான். இது ரஷ்யாவில் நீண்ட காலத்துக்கு முந்தைய இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த அந்நியமாக ஏலியனைசேஷன் தன்னுடைய உழைப்பில் இருந்து அந்நியப்படுறான். அப்போ ஃபேக்டரியில் வேலையர் வருதார், அந்த ஃபேக்டரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷனில் தான் என்ன செய்தார்ன்றது அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கு எல்லாரோட வேலை பாரு என்ன எல்லாத்துலேயும் ஸ்பெஷலாகிட்டான, அதாவது விசேஷமான பயிற்சி பெற்ற துறைகளில் ஒரு தான் செய்து கொண்டு. நான் ஒரு நீண்ட ப்ரொடக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறபடியா எனக்கு கடைசி உற்பத்தி பொருளில் எனக்குள்ள உறவுகள் குறைந்து கொண்டு வருகிறேன். ஆனபடியா நான் என்னுடைய உழைப்பிலிருந்து அந்நியமாகிறேன். ஆனபடியா உழைப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ உழைப்பு ஒருமனை காசு சம்பாதிக்கும் ஒரு கருவியாக ஒரு வித்தியாக பயன்படும். இந்த நேரத்தில் மனிதனுக்கும் உள்ள உறவுக்காக வேறு ஏதோ தேவை வரும். இந்த தேவையை இப்படியான கூட்டங்கள் ஓரளவு கொடுக்கும். எங்களுக்கு வேறு ஒரு உணர்வு மனிதனுக்கும் உள்ள உழைப்பு ரீதியாக உறவு வராத நேரத்தில் உழைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு வருது. இந்த உறவு நெருக்கமாக இருக்கிறதுக்கு எப்படியான இது இப்போ இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டா நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கீங்க. சரி, இங்கே நீங்கள் பார்வையாளர்கள், நான் நடித்து கொண்டிருக்கேன். ஆனால் நாடகம் பார்வையாளரையும் நடிகனையும் கூட நெருக்கமாக. ஆனால் இதுக்காக தான் இந்த நாடக வடிவத்தை பற்றி நான் இந்த கட்டுரை சுருக்கமாக இருந்தாலும் அதில் தெளிவாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறத விட தெளிவாக வாஜ்பாடு இந்த பார்வையாளருக்கும் நடிகனுக்கும் உள்ள உறவு ஒரு ப்ரொசென்யம் தியேட்டர்னு சொல்கிற இந்த படச்சட்ட அரங்கில் நாங்கள் இருட்டுக்களை வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ இது பேச்சு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. என்ன நாடகத்தை நீங்களும் படித்தேன் நானும் படித்தேன். ஆனால் நாடகம் நடக்க நான் வெளிச்சத்துக்கு வந்து விடுவேன், அதான் நடிக்கிறவன் அல்லது நாடகம், நீங்கள் இருட்டுக்கு அனுப்பி. ஸோ அந்த அந்நியமாக கொஞ்சம் பிரிட்ஜ் தான் வைக்கிறோம். ஏன்னா ஒரு மாய உலகத்தை இங்கே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வித்தாடும். ஆனால் இது எங்களோட எதிர்கால இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றை இந்த படச்சட்ட நாடகத்தன்மை கொடுக்க மாட்டாது என்றதான் சொல்லவார். அதாவது ஏன் எங்களுக்கு நாடகம் தேவை என்று சொன்னால் இந்த எங்களோட உழைப்பில் இருந்து அந்நியப்பட்டு போகிற நிலையில இருந்து நாங்கள் புதிய மனிதர்களுக்குள்ளே புதிய உறவுகளை வளர்க்க எங்களுக்கு அல்லது வேறு. இதைத்தான் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சங்கங்கள் செய்யுது. ஏன்னா அவர்களுக்குள்ள வேற ஒரு உறவு உருவாக வேண்டும். அந்த உறவை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஏன்னா அந்நியப்பட்டு போகிறார். இந்த அந்நியமாதல் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் தான் நீங்கள் அதிகமாக இருக்கு. வேண்டாம், எங்களோட முழு சூழலுமே வேறு மாறும். ஆனபடியாக எங்களோட தொழில் எங்களோட மற்ற வேலை செய்கிறவங்களோட கூட நாங்கள் தொழில் ரீதியாக உறவை வச்சுக்கொள்ள முடியும். ஒன்று எங்களோட தொழில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறபடியே நான் செய்கிறவர்களுக்கும் அவனுக்கும் விவாதங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன வேலை செய்து போட்டு நான் அவன் வேலையை செய்து போட்டு இதை எல்லாத்தையும் ஒரு தொகுத்து கடைசியாக ஒரு ப்ரொடக்ஷன் வெளியில் வரும். இது இப்படி செய்கிற சரியோண்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்கிற சரியோண்டு அவன் செய்கிறது நான் செய்கிற சரியோண்டு அவன் சொல்லலாண்டா அது என்ன ஸ்பெஷல். நான் செய்கிறது சரி அவன் செய்கிற சரியோண்டு நான் இப்போ செய்யலாண்டா அது எனக்கு தெரியாது. அதால இந்த அந்நியம் அப்போ அப்படியான இதில் புதிய உறவுகளை வளர்க்கக்கூடிய நாடக வடிவம் இது. அதுக்காக தான் இந்த ஒரு பயணத்தின் கதையை பற்றி நான் இதில் எழுதியிருக்கிறோம். ஒரு பயணத்தின் கதையை 10 அன்றைக்கு வட்ட கலரில் செய்தேன். நடுவில் நாடகம் சுற்றி வர இருந்து நாங்கள் பார்க்கணும். இது உறவை இருக்குது. 2 பேரும் லைட்டுக்கிறேன். இது அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்த வடிவம் என்ன? இது தாசி லண்டனில் ஒரு நாடகத்தை செய்தார், ஃபோரம் தியேட்டர். இந்த ஃபோரம் தியேட்டர் என்னன்னா நாடகத்தில் நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நடித்து கொண்டிருக்க இடையில அவர் நிப்பாட்டி போட்டு ஓகே இந்த நாடகம் முடிஞ்சுது, இந்த பகுதியை நான் இப்படியே திருப்பி செய்கிறேன். இதை திருப்பி செய்யக்க உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தால் நீங்கள் அந்த பாத்திரத்தோடு வந்து கதைங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் வந்து அதில் ரியாக்ட் பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து அந்த பாத்திரங்களோட கதைக்கணும். அந்த பாத்திரம் ஸ்பெஷல் ட்ரெயின்டாக இருக்கணும். சும்மா மடத்தனமான சொல்கிற ஸ்கிரிப்டை வாங்கி அதை பிரதி பண்ணுற திருப்பி சொல்கிற பாத்திரமாக இருந்தால் அது சரி வராது. அப்போ இந்த பாத்திரமும் அதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு பெண் பாத்திரம் தான் அதை செய்தது. அப்போ ஒவ்வொரு ஆக்கள் வந்து சரி இந்த நாடகத்தை இப்படி செய்திருக்கப்படா இந்த மாதிரி செய்தால் தான் சரின்னு சொல்லி போட்டு இன்னொரு பாத்திரம் வந்து அதில் மேடையில் இருந்த ஒரு ஆள் வந்து நினைக்கிறார். அப்போ இந்த பெண் பாத்திரம் சிலைக்காமல் அதுக்கு பால் கொடுத்துக்கொண்டு அவர் எல்லாம் போட்டார். ஏன்னா அந்த பெண்ணை மாற்றணும். சரி என்னென்னு கன்வின்ஸ் பண்ணி மேடையில் வந்து அவள் செய்கிறது பிள்ளைகள் அவள் என்ன செய்கிறான் இதுதான் கதை. ஒரு இலங்கையிலேருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வந்து விட்டான் என்ன கொழும்புக்கு என்ன லண்டனுக்கு வந்து விட்டான் அகதியை. இப்போ இவன் வந்து இப்போ இருக்க இடம் இல்லை இடம் இருக்கிறான். அப்போ புருஷன் எங்கேயோ ரோட்டில் ஆண்ட இடத்துல அவரை கூட்டிக் கொண்டு வீட்டை வரான். மணி சொல்லி போட்டு இங்கே ஒரு திரைப்படையிலாம் இது வேறு விஷயம். இது தமிழுக்கும் இது சம்பந்தம் இல்லை. இங்கே எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வீடு உள்ளவங்க இவன் வியாபாரத்துலேருந்து வரான். இவனுக்கு அங்கே என்ன படிக்காடான்னு இவனுக்கு தெரியுமோ கூட என்ன வாங்கிட்டு இப்படி எல்லா பிரச்சனையும் வந்து இவன் சொல்ல 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 மனுஷியும் அதுக்கு பதில் இதை கொடுத்து கொடுத்து கலைக்கணும். அப்போ இந்த புருஷனை நடிக்கிறத ஒவ்வொரு ஆளும் செய்து காட்டு. இந்த இதுக்கு அடுத்தது
இதுக்கு தான் நான் சொல்லுவேன், நான் இந்த எண்ணம் எனக்கு வந்து இந்த திருவிழா பார்க்க, இந்த கோயில் திருவிழா, தேர் திருவிழா, சூரன் போர், வேட்டு திருவிழா பார்த்தா எனக்கு அதை போல ஒரு நல்ல நடைமுறை. அங்கே நடிகனுக்கும் பார்வையாளருக்கும் வேறுபாடு. நடிகன் பார்வையாளனா மாறுறான், பார்வையாளர் நடிகனாமா, அல்லது 2 முறையா நானே நடிச்சு கொண்டு நானே பார்க்குறேன். சரி, 19ஆம் சூரன் போரை வச்சு தான் திணிப்போர் நாடகத்தை செய்தவர். அவர் கிரவுண்டுக்குள்ளே செய்தவர், பப்ளிக்காக ஒரு பிளே கிரவுண்டுக்குள்ளே செய்தவர். இந்த பிளே கிரவுண்டுக்கு வச்சுக்கிறோம் நாங்கள் கட்டுப்பதில் வரைக்கும் சிங்கள ஸ்டூடெண்ட் செய்தவர். பிளே கிரவுண்டுக்கு நடக்கும் சித்தவர் வந்து நாங்கள் பார்க்கணும். ஆனால் இதில் ரியாக்ஷன் இல்லை, சூரன் போர்லேயும் ரியாக்ஷன் இல்லை, நீங்கள் பதில் இது கொடுக்கல. ஆனால் வீதி நாடகங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்தார், விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவோட சில நாடகங்கள் உண்டு. அந்த நாடகங்கள்லாம் வீதியில் டக்குன்னு இப்படி போய்கொண்டு ஒரு மார்க்கெட் ஆக்கள் கூடுற இடத்துல உடனடியாக நாடகம் நடக்கும். அதில் நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், இந்த பாத்திரத்துக்கு கூட ரியாக்ட் பண்ணலாம். இப்படியான இதை என்ன நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கும் மேலே தேர்தல் விழா இதுகள் மாதிரியான வடிவத்தில் ஒரு நாடகத்தை கொண்டு வரலாம். இந்த நாடகத்தில் பார்வையாளரும் சேர்ந்து பங்கு பெறலாம். பார்வையாளருக்கும் நடிகருக்கும் உள்ள வேறுபாடு என்னென்று இல்லாமல் செய்வது. இந்த புதிய வடிவங்களை எப்படி உருவாக்குறது, இந்த புதிய வடிவங்கள் எவ்வாறு நம்முடைய புதிய சமுதாயத்துக்கு, புதிய மக்களுக்கு பயனுள்ளதா அல்லது பொருத்தமாக, அல்லது எது அந்த அந்நியப்பட்ட போன நிலையில இருந்து அவர்களை இயந்திரத்திலிருந்து மீட்டெடுக்க அதனால் தான் முடியும். இது நாடகத்துக்கு மட்டுமே, நாடக கலைக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற கலைகளுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த நாடகத்தில் தான் அவர்கள் மொழியை பயன்படுத்தி ஒவ்வொரு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இதுலேயும் பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் நாடகத்தில் அது கூட ட்ராமட்டிக்காக நடக்கும். நாடகத்துக்கு நிஜ வாழ்க்கைக்கும் வேறுபாடு வேலை குறையும். மெக்கின்டார் சொன்னேன், நாடகத்துக்கும் இதுக்கு ஒரு விபத்து நடக்கும். இதில் நீங்கள் போன உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். உடனடியாக ஒரு ஆள் நாங்கள் எங்களுக்குள்ள நடிக்க தொடங்கும். உண்மையாக தான் நடிப்பு. அதுக்கும் மேடைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த விபத்தை மேடையில் உருவாகும், அதில் நடக்குது, இதில் உருவாகும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் நடிப்பு தான். நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆளை சந்திக்க நாங்கள் நடித்து கொள்வோம். அதுக்கு உதாரணம், இதில் எழுதி ஒரு நேர்முக பரீட்சை போய்க்க நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம். எங்களோட உடை, எங்களோட மொழி, என்ன கதைக்க போகிறோம், மற்ற என்ன ஆக்ஷன், என்ன முகபாவங்கள் எல்லாமே நாங்கள் தயார்படுத்துவோம். இது நடிப்புன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடிகன் என்று ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருமே நடிகர். அதான் உலகமே நாடகமடைன்னு யாரும் சொல்லி போட்டு போட யாரு எல்லாருமே நடிக்கிறோம் தான். இந்த நடிப்பை என்னென்று ஒரு நடிப்புன்றது அது நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு நாங்கள் நடிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை உருவாக்கி போட்டு நடிக்க வைக்கிறோம். எனக்கு சில ஐடியாக்கள் இருக்குது, அது என்னமா விரும்புவது. ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு பொருத்தமான நாடக வடிவங்களை என்னென்று உருவாங்க. இதை சிலவளை ஒரு பர்த்டே பார்ட்டியில் வைக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய அரங்களும் தேவை. இந்த மாதிரி என்னென்ன ஃபோரம் தியேட்டர் இது இது இப்போ எங்களுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்களுக்குள்ளேயே செய்து கொள்ளலாம். இப்படியான இதுகள் தான் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும், ஏன்னா இது மொழிகளை கடந்து வரும், பிள்ளைகளுக்கும் இந்த கலாச்சார பாதங்களை இணைக்கவும். ஏன்னா அது எங்களோட பாரம்பரியத்தில் தான் இந்த வடிவங்கள் கூட இருக்குது. இந்த நாங்கள் திருவிழா கழுதுகள் ரெண்டு கூடி நேரம் கூடியிருக்கும். வணக்கம். அவரை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இங்கு சிட்னியில் பிரபலமான ஒரு நாடக ஆசிரியை, சிட்னியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட நாடகப் பள்ளியிலும் ஒரு முக்கியமான ஆசிரியராக கடமையாற்றியவர். அவரை நான் இப்போது அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி அரங்குகளில் பேசிய அவ்வளவு அனுபவம் இல்லை. என்றாலும் எனக்கு எந்த அறிவு கட்டிய அளவு நான் பேச வந்துள்ளேன். நாட்டியத்தை பற்றி நான் பேசும் பொழுது, நாட்டியம் பல ஆண்டுகளாக, அதாவது பண்டை தமிழர்கள் வளர்த்த கலைகளிலே மிகவும் பழமை பெருகிய ஒரு கலை நமது பரதநாட்டியமாகும். இந்த பரதநாட்டியத்தை நாங்கள் கற்கும் பொழுது சில நெற்கிறார்கள், தற்கால நோக்கின்படி சில நெற்கிறார்கள் பரதநாட்டியத்தை கற்பது ஒரு ஃபேஷன் என்றும், சில நெற்கிறார்கள் அந்த பரதநாட்டியத்தை கற்பது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெற்றார்களுக்கு ஒரு ஆசை. நமது குழந்தைகள் பரதநாட்டியத்தை கற்று மேடையில் ஏறி அரங்கேற்றம் செய்து அத்தோடு அதை நிறுத்தி விடுவது ஒரு ஆசையிலாலும் பரதநாட்டியத்தை கற்கிறார்கள். ஆனால் எனது அறிவு கெட்டிய அளவு நான் பரதநாட்டியத்தை பற்றி சொல்ல வேண்டியது என்னவென்றால், பரதநாட்டியத்தை நாம் கற்பதால் நமது மொழி, கலாச்சாரம், சமயம் என்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைவது பரதநாட்டியம்.
ஏனெனில் இந்த பரதநாட்டியத்தை ஆதி மூலத்தில், அதாவது நடராஜர் ஆடிய பொழுது அந்த கலையை நாங்கள் கற்கும்போது நமக்கு ஓரளவு நமக்கு அந்த கலாச்சாரம், அதாவது சமயத்தின் ஒரு பற்று நமக்கு வருகிறது. இப்போ நாங்கள் அதை கற்கும்போது முதலாவது அதை பற்றி கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சிவபெருமான் யார், பார்வதி யார். இப்போ நாங்கள் ஆசிரியர் என்ற முறையில், இப்போ நான் இந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த கலையை சொல்லிக் கொடுக்கும்போது நான் எனது மாணவியர்களுக்கு நாட்டியத்தை கற்பிப்பதுடன் முக்கியமாக சமயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு பதத்தையோ அல்லது ஒரு சப்தத்தையோ எடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பதத்தில் நாயகன் நாயகியாக இருப்பது யார்? உதாரணத்துக்கு ஒரு சப்தத்தை எடுத்தால் அதில் கிருஷ்ணருடைய சப்தம் என்றால் அந்த கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணருடைய தோற்றம் என்ன, அவரை பற்றிய கதைகளையும் சொல்லிக் கொடுக்கிறேன். அப்போ நான் வகுப்புல நாட்டியத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கவில்லை, நாட்டியத்துக்கான அந்த கதை, கலாச்சாரம், பண்பு அதுகள் எல்லாம் தான் அதில் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ இந்த நடனநாட்டியம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற போது சமயத்தோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக நாங்கள் 3 விதமான இதை பின்பற்றுகிறோம். அதாவது பரதநாட்டியத்தில் முக்கியமாக 3 உறுப்புகள் இருக்கிறது. அதாவது நிருத்தியம், நாட்டியம். நிறுத்தம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நிறுத்த வகுப்பை சேர்ந்தது முக்கியமாக உடல் அசைவுகள், அதாவது நாங்கள் அடவுகள் என்றதை சொல்லுவோம். நாட்டிய வார்த்தையை சொல்லும் போது அடவுகள் என்று சொல்லுவோம். எழுதும் போது நாங்கள் அதை சொல்லுவோம். நிறுத்தம் என்ற சொல் உடல் அசைவுகளை கொண்ட ரசபாவங்களை நீக்கிய அடவுகளினாலே பொருத்தப்பட்ட உடல் அழகினையும் நெளிவு சுழிவுகளின் குலைவுகளையும் தாரக்கூறுகளின் விசித்திர கூர்மையினையும் பொறி பறக்கும் பாத ஜாலங்களையும் இசை, அதன் தாளம், லயம் இவற்றின் வல்லின மெல்லினங்களையும் உருவகப்படுத்தும் உன்னத கலைதான் நிறுத்தம் என்று சொல்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் மாணவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது முக்கியமாக உடல் அசைவு என்று சொல்லும்போது அடவு என்ற சொல்லை பாதிக்கின்றோம். அந்த அடவு என்பது நாங்கள் ஆரம்பத்தில் முதல் நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு தேகத்தில் ஒரு ஸ்திரமான நிலையை உண்டாக்குவதற்காக நாம் அந்த அடவுகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த அடவுகள் நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது மாணவர்கள் உடல் ஸ்திரத்தோடு உடலுக்கேற்ற ஒரு உடல் சொல்லலாம் ஒரு தைரியத்தையும் அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமாக அந்த உடல் அசைவுகள், அதாவது அடவுகளை கற்றுக் கொடுக்கும் போது மாணவனுக்கோ அல்லது ஒரு மாணவிக்கோ நாங்கள் உடலை நேராக நிமிர்ந்து நிறுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஒரு அடவு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடவை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அடவு நிமிர்ந்து நேராக நின்று ஆடும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? மாணவிகள் தாளத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது நாங்கள் செய்கிற அடவுகளிலே 3 காலங்களிலே நாங்கள் அடவுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். முதலாவது, அதாவது விளம்ப, மத்திய, துரிதம் என்று சொல்கிறோம். முதலாவது காலம் என்பது மிகவும் மெதுவாக செய்கிறது. 2ஆம் காலம் என்பது சற்று விரிவாக செய்கிறது. 3ஆம் காலம் என்பது மிகவும் விரைவாக செய்கிற அசைவுகள். அதாவது 3 காலத்திலேயும் ஒரு மாணவியை நாங்கள் தேர்ச்சி பண்ணும் பொழுது அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒவ்வொரு காலத்துக்குரிய காலப்பிரமாணமும் அவர்கள் உடம்புல ஊறுகிறது. அதே இது நாட்டியத்திற்கும் சரி, நாடகத்திற்கும் சரி, வீட்டில் செய்கிற வேலைகளுக்கும் சரி, மெதுவாக செய்கிறது, ஒரு துரித காலம் செய்கிறதுக்கு, விளம்பமாக செய்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த காலப்பிரமாணத்தை கொடுக்கிறது. அதே நேரம் நிருத்தியம், 2வது வகுப்பை சேர்ந்த நாட்டியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிருத்தியம் என்றால் உடல் அதாவது அபிநயம், முகபாவம் என்று சொல்கின்றோம். முகபாவத்தை கூட்டி செய்வதே நிருத்திய வகுப்பை சேர்ந்த ஒரு நாட்டியமாகும். அதாவது அபிநயம் என்றால் நாங்கள் மனசிலே நமது ஒரு உணர்ச்சியை, மனசிலே தோன்றுகிற உணர்ச்சிகளை பாவத்தினால் வெளிப்படுத்துறதே அபிநயம் என்று சொல்கின்றோம். அபிநயம் என்று நாங்கள் சொல்லும்போது உதாரணத்திற்கு நமது உடல் அசைவுகளை மட்டும் அடுத்தாமல் கையிலாலே செய்கிற முத்திரைகள் என்று சொல்கிறோம். அதாவது நாங்கள் கை விரல்களினாலே செய்கின்ற ஒவ்வொரு குறியீடுகளைத்தான் நாங்கள் முத்திரைகள் என்று சொல்கிறோம். அந்த முத்திரைகளிலே
நமக்கு ஒரு கைகளால் செய்கிற முத்திரைகள் 28 உள்ளது, 2 கைகளால் செய்கிற முத்திரைகள் 24 உள்ளது. இந்த முத்திரை அசைவுகள் நமக்கு ஒரு பதத்தையோ அல்லது ஒரு பாவத்தையோ வெளிப்படுத்துவதற்கு மிகவும் ஊண்டுகோலாக இருக்கிறது. இதே முத்திரைகள் நாங்கள் நாட்டியத்தில் எல்லாம் நாடகங்களிலே செய்யும் போது கூட நாங்கள் அந்த முத்திரைகளை பாவிக்கிறோம். ரைட்? நாட்டியத்தில் நாங்கள் ஆடும்போது அதை கொஞ்சம் கூட அதை அழகுபடுத்தி மிகைப்படுத்தி செய்கின்றோம். நாடகங்களிலே செய்யும் போது அதே முத்திரைகளை மிகைப்படுத்தாமல் செய்யலாம். நாங்கள் உதாரணத்துக்கு நாட்டியத்திலே நாங்கள் இங்கே வா என்று சொல்கிறோம். இப்போ நாங்கள் நாட்டிய முறையில் அதை செய்யும் போது கையை கொஞ்சம் தூக்கி அழுத்தி இங்கே வா என்று காட்டுவோம். நாடகமாவல் செய்யும் போது அல்லது சாதாரண ஒரு வாழ்க்கை முறையிலேயே நாங்கள் செய்யும் போது இங்கே வான்னு கூட்டலாம், அல்லது இங்கே வான்னு சொல்லலாம், இங்கே வான்னு கூப்பிடலாம். இதேதான் நாங்கள் நாட்டியத்திலே செய்கிற போது கொஞ்சம் அதை மிகப்படுத்தி கொஞ்சம் இதாக செய்கிறோம். அப்போ இதை நாங்கள் நிருத்தியம் என்று சொல்கிறோம். நமது நாட்டிய பாஷையிலே சொல்லும் போது இதே ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டுக்கு கருத்தாக நாங்கள் விளக்கப்படுத்தி செய்யும்போது அதை நிருத்திய வகையான நாட்டியம் என்று சொல்கிறோம். 3வது வகையாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது நாடக வகை. நாடகம் என்று சொல்லும்போது நாங்கள் இந்த 2 வகுப்பை நிருத்தியத்தையும் நிறுத்தத்தையும் இணைந்து ஒரு கதை அம்சத்தை வெளிப்படுத்துவது, பலவிதமான கதாபாத்திரங்களை உருவப்படுத்தி அதை செய்கிறது தான் நாட்டியம் என்று சொல்லுவோம். நாடகம் என்று சொல்லலாம், நாட்டியம். இந்த 3ம் சேர்ந்ததே பரதநாட்டியத்தில் மூலாயுத. இந்த 3ற்கும் நாங்கள் முக்கியமாக இந்த 3ற்கும் நாங்கள் பாவிக்க வேண்டிய நிலைகள், அதாவது பரதநாட்டியத்திலே 3 நிலைகளும். ஒன்று பாதங்கள் 2ஐயும் சேர்த்து நிற்கின்ற நேரான நிலை, 2வது பாதங்களை பிரட்டி அரைமண்டியில் இருக்கின்ற அரைமண்டி நிலை என்று சொல்வது, 3வது நிலை பாதங்கள் 2ஐயும் பிரட்டி முழங்கால்களை மடக்கி முழுமையாக உட்கார்ந்து செய்கின்ற முழுமண்டி நிலையாகும். இந்த 3 நிலைகளிலே மாணவர்கள் தங்களை மேம்படுத்தி செய்து கொண்டு வந்தால் அவர்களுடைய உடல் அமைப்பு மிகவும் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு இது உண்டு. அத்தோடு இந்த நாட்டியத்திலே 2 விதமான நாட்டியம், ஒன்று தாண்டவ வகையான நாட்டியம், 2வது லாசிய வகையானது. தாண்டவம் என்று சொல்லும் பொழுது மிகவும் உக்கிரமாக ஆண்மைக்கே உரிய நாட்டியத்தை நாங்கள் தாண்டவ வகையான நாட்டியம் என்று எடுத்துக்கொள்வோம். லாசியம் என்று சொல்லும் போது மென்மையான நளினமான நடனமைப்புகளை கொண்டது லாசிய வகையான நாட்டியம். இந்த 2ஐயுமே நமது ஆதிமூலர் சிவபெருமானும் பார்வதியும் ஆடினபடியால் இந்த நாட்டியத்துக்கு தொட்டு கலையோடு சமய கலாச்சாரமான ஒரு பின்னணியும் இருந்து கொண்டே வருகின்றது. அத்தோடு இந்த கலைகளுள் சிறந்தது நாட்டிய கலை என்று கூறின் அது மிகையாகாது. நாட்டியத்தை பார்க்கும் மனிதன் தர்மம் அதர்மம் மோட்சமாகிய பேறுகளையும் பெறுகின்றான். எல்லாம் வல்ல இறைவனி பார்வதி சமேதராக நர்த்தனம் புரிகின்றான் என்றால் அதன் பெருமையை சொல்லவும் வேண்டும். ஆகவே நமது பரதக்கலையை ஒரு பொழுதுபோக்காக கருதாது கலைதான் தெய்வம், தெய்வம்தான் கலை என்ற உணர்வுடன் கற்று அதன் சிறப்பினை பாரெல்லாம் பரப்புவது நமது கடமையாகும். நன்றி. இன்று இந்த எழுத்தாளர் மகாநாட்டை நடத்துகின்ற அமைப்பாளர்களுக்கும் வருகை வந்திருக்கும் தமிழர் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவிப்பேன். இன்று பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு சுருக்கமான தலைப்பல்ல, எப்படி சுருக்குவது என்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று நீங்கள் எல்லோரும் பேசுகின்ற போது தமிழை காப்பது எப்படி, தமிழை காத்து கொண்டு போவது எப்படி என்ற அடிப்படையிலே பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது தமிழை எப்படி காக்க வேண்டும், எது என்பது நோக்கம், அப்படியான என்ன அடிப்படையிலே மொழி சீர்திருத்தமும் அதை சார்ந்திருக்கின்ற மற்ற சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய சில அம்சங்களை கூற விரும்புகிறேன். நான் இங்கிருந்து பேசாமல் அங்கிருந்து பேசினால் கணினியை செய்வது இலகுவாக இருக்கும். மேற்படிவதற்காக இன்றைக்கு சுமார் 22 வருடங்களுக்காக இலங்கையை விட்டு வெளியேறிய பின்பு தமிழ் ஒலியியல் ஆய்வை செய்வதற்கு இன்று வருகின்ற நவீன கல்வியாக கணனியோ என்று அடிபட்டீர்கள் என்பது குறைவாகும். கணனி அவசியம் என்ற உணர்வு ஏற்பட்ட காரணத்தாலே என்னுடைய மருத்துவ மேற்படிப்பை செய்கின்ற போது
கணினியும் மின்னி எலக்ட்ரானிக்ஸும் பட்டம் எடுத்தால் தமிழை ஆய்வது இலகுவாக இருக்கும் என்ற ஆர்வத்தாலே அதை முடித்தேன். அதை முடித்துவிட்டு இங்கு மெல்போர்னுக்கு வந்தது 16 வருடங்களாக மொழியியல் ஆய்வை ஓய்வு நேரத்திலும் கூட நிகழ்காலத்திலும் செய்த ஆய்வு வருகின்ற போது தமிழ் ஒலியியல் அடிப்படை இலகுவானது. தமிழ் மொழி மூலம் கலைச்சொல் உருவாக்குவது, பேசுவது, அல்லது போனால் ஒரு நாளைக்கு மற்ற மொழிகளுக்கு ஈடாக இந்த உலக மொழியாக இருக்கின்ற ஆங்கிலத்துக்கு ஈடாக எந்த துறையில் தமிழிலே கற்பிக்க முடியுமா? உலக தமிழ் எல்லாரும் ஒரே விதத்தில் பேசவும் ஒரே விதத்தில் எழுதவும் எங்கள் தூய்மையான மொழியாக எளிமையான ஒருநிலை மொழியாக காக்க முடியுமா என்ற ஆய்வு முடிவு பயந்தவர்களாக அது முடியும் என்ற முடிவு வந்தாலும் ஒன்றும் வெளியிடவில்லை. ஒரு சில அதற்கு தமிழ் அரசு தலைவர் இருந்தார், அதனால்தான் தமிழ் வளர்ந்தது. புத மொழியுடைய ஒலி காக்கின்றார். ஆனால் இன்றைய காரணம் என்ன என்று கேட்டால் முக்கியமான பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் சென்னை ஊடகங்களே. தமிழ்நாடு சென்னை ஊடகங்களே. இந்த சென்னை ஊடகங்கள் எங்கள் மொழியை ஒலியை பிரிக்கின்றது, பேச்சை பிரிக்கின்றது, வரி வடிவத்தை பிரிக்கின்றது. இந்த அடிப்படையிலே பண்டைய தமிழ் தொல்காப்பியம் நன்னூலான ஈழத்தமிழ் அடிப்படையிலோ தமிழை எழுத பேச முடியவில்லைங்களா? அது ஏன் அவனுக்கு கேட்கவே நாங்கள் ஈழத்தமிழ் ஊடக தூய்மையாளருக்கு தமிழை செய்து கொண்டிருந்தாலும் இன்று சென்னை ஊடகத்தை பார்த்து நாங்களே தமிழை பிரிக்கின்றோம். சினிமாவில் கேட்டு பேச்சை கெடுக்கின்றோம். அங்கே இருக்கிற ஆண்டவுடன் தூதம் போன்ற பத்தியில பார்த்து எழுத்தியெல்லாம் அடித்துக் கொண்டு போகிறோம். தமிழுடைய எளிமை கெடுக்கப்படுகிறது. இன்னும் தமிழெல்லாம் தமிழ் என்ற மொழி உருவாக போகிறோம். எனவே இங்கு முக்கியமாக இந்த ஊடகங்களை திருத்துவது எப்படி, ஈழத்தமிழரின் பங்கு என்னன்னு பார்ப்போம். உலக நாடி மொழி பண்டைய தமிழே. நான் விடுதலை புத்தகம் தலைவராக காட்டுகிறேன். ஆனால் முழுக்க சொல்லுதான் கூறியதாக அல்லது தமிழுடைய ஆர்வம் இல்லாத பிராமணர்களும் பணத்துக்கு அவளை நம்பரும் தான் உடலை காத்து வருகிறார்கள். அதில் சாடாராமியங்களை பார்ப்போம். ஏன்னு கேட்டால் சொன்னோம் முரசு என்பதை பார்ப்போம். சா ரா பீடங்களை ஈழ உச்சரிப்பிலே பார்ப்போம். நாங்கள் சா என்று சொல்கிறோம், ரான்னு சொல்கிறோம். அந்த முதலாவது சொல்கிற சாவுக்கு எங்களுக்கு அதிர்வு கிடையாது. டி என்ற ஆங்கில உச்சரிப்பு தான் சா. ஆனால் இந்தியாவில் என்ன செய்கிறார்கள், பெரிய ரா சின்ன ரா என்கிறார்கள். பெரிய ரா சின்ன ரா என்றால் தொடர்ச்சியாக ஒலிக்கக்கூடியது. வைத்துட்டே இருக்கலாம். தொடர்ச்சியாக ஒலிக்கக்கூடுமாக இருந்தால் அது வல்லினமாக இருக்காது. சா என்ற ஒலி, இச்ச என்ற ஒலி வல்லின ஒலியாக தொடரக்கூடாது. வலியுடைய மாற்றத்தை புறமாக ஒலிமையை பொருள் சான்னு தான் சொல்லி வந்தோம். உதாரணத்துக்கு இன்று பேசுகிற கூட அதை கேட்டு பாரதியை பற்றி சொன்னார்கள். இலங்கையிலே நாங்கள் பாரதி சொல்லுவோமா பாரதி என்போமா? ஏன் அந்த சாவுக்கு அதிர்வை கொடுத்து இந்தியா பின்பற்றி எங்கள் தமிழை அளிக்கிறீர்கள்? புரட்சி விதிகள் காட்டுகிறேன். இதை நான் மக்கிந்தோஷ் இந்த கம்ப்யூட்டரில் தான் புரட்சி விதிகளை காட்ட விரும்புகிறேன். தொல்காப்பிய புரட்சி விதிகள் எல்லாமே நீங்களே உச்சரித்து சரியாக உலக தமிழ் கணக்கு சில அம்சங்களை உலக செய்ய காட்டுகிறது நேரம் தான் காட்டலாம். அப்ப சாவன் ஒலிக்காமல் ஏன் ராவன் இந்தியா பின்பற்றுகிறீர்கள்? இன்று ஈழ விடுதலை பெறுகின்ற பத்திரிகைகள் நான் போட்டு வரேன். நீங்கள் ஈழ முரசை ஈழ முரசு என்று எழுதினால் நாளைக்கு ஈழ முரசு என்று தானே சொல்ல போகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈழ முரசு படிக்கிறோம், ஈழ முரசா என்றால் நீ ஆங்கிலத்தில் எழுதுகிற போது டீ போட்டு எழுத வேண்டுமா ஆ போட்டு எழுத வேண்டுமா என்று பல வைகள் வந்தவர்களே சென்னை ஊடகத்தை பார்த்து சரராஜத்தை கெடுத்து விட்டீர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே நீங்க சமஸ்கிருதம் ஆய்வு மொழியில பார்த்தீங்கன்னா கா சாவு 4 அம்சங்கள் இருக்கு. கா 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 தமிழ். அது மாதிரி சாவுல கூட சா சான்னு போகும். இவர்கள் இன்னும் ஆங்கில சமஸ்கிருத டா 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 என்று 4 இருக்கு. ஆனால் தெலுங்கிலே அந்த டாவை போய் கண்டாவது என்ற இதை சாவு சொல்றார். கற்றுக்கிட்ட போது புரிஞ்ச விளங்கும் சாவு. அதனாலே சாவை டாவையும் இன்றைக்கு தமிழுக்காக பல தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் குடியேறிவிட்டு தமிழுக்காக வளர்த்தார். தமிழை வளர்த்தார். உதாரணத்துக்கு பார்த்தா தமிழ் ஆறு இன்னொரு மொழி. ஆனால் ஆகிய தெலுங்கு உச்சக்காவுக்கு கலைஞர் தமிழாவை தமிழுக்காக ஈடுபடுகிறார் தெலுங்கு. இன்று வைகோ தமிழுக்காக கொடுக்கிறார் தெலுங்கு. இவ்வளோ புத்தகங்களை வளர்த்தார். 3 வரதராசனா தொடக்கம் தெலுங்கு. என்ன சொல்வது என்றால் தமிழுக்காக அந்த உச்சத்தை எடுத்து சாவை டாவை போட்டு பிறகு பிரித்துவிட்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்தா இலங்கையிலே நாங்கள் டிவி பார்ப்போம், இந்தியாவிலே டிவி பார்ப்போம். இலங்கையிலே டெலிஃபோன் பண்ணுவோம், ஆங்கிலத்தை இந்தியாவிலே டெலிஃபோன் பண்ணுறோம். அங்கே டீ குடித்தோம், இந்த டீ குடித்தோம். என்ன சொல்றது? அது ஆனால் இலங்கையில் அப்படி வந்து நாங்கள் எழுதவில்லை. ஆனால் இந்திய ஊடகத்தை பார்த்து எழுதுகிறோம். அதை தவிர்த்தாவிட்டால் ஒலியல் அடிப்படையிலே பேச்சுக்களை வைத்து வடிவ சிறப்புகள் எல்லாம் சாத்தியமாக போயிடும். ஈழ உச்சரிப்பது தான் தெளிவாகும். உதாரணத்துக்கு பார்த்தோமானால் என்ன ஒன்று முதல் இன்று இந்த தொடர்பு சாதனம் மொழி சிறப்பாக நீண்டு போயிட்டாங்க ரொம்ப பேசுவது நல்லது நினைக்கிறேன்.
தொடர்பு சார்ந்திருக்கலாம். அதாவது ஏயிலிருந்து Z மட்டும் நீங்கள் படித்து விட்டு எந்த ஒரு சொல்லை கேட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுகிறோம், எழுத மாட்டேங்குது. கேள்வி சரியாக உச்சரிக்கிறோம். நாங்கள் ஏயிலிருந்து Z மட்டும் படித்து விட்டு காரை கண்டால் வெளியிலே பார்த்திருக்காவிட்டால் KAR தான் எழுதியிருப்போம். அப்போ வரி வடிவங்களை படித்தால் மாத்திரம் ஆங்கிலத்தில் சரியாக எழுத முடியாது. அது ஒலியியல் மொழி அல்ல. ஒலியியல் மொழி அல்ல. நாங்கள் CHESK செஸ்ட் என்று படித்து விட்டு CHMISK செடிஸ்டன் தான் சொல்லியிருப்போம். அவர் பேருக்கு மட்டும் கெமிஸ்ட்ரிடம் கொடுத்துருவோம். குழப்பம் வார முடியாது. கொம்பளவும் அவ்வளவும் போக முடியாது. நான் படிப்பிக்கின்ற போது வாமாதித்தோம்னா அவ்வளவுன்னு சொல்லுவேன். காரணம் வாமண்டல்ல தொடங்குவது வாமாதி தொடங்குகிறது, மாமாதி தொடங்குகிறது. கொம்பளவு மாதிரி கொம்பு போட்டுறது அது கொம்பளம். அப்போ இதே வவ்வளவன் விட்டு வாமாதி இல்லை நான் எந்த ஆண்டு நடுந்து சொல்லி கொண்டு இருக்காரு. பேசும்போது வவ்வளவன் சொல்லுவேன். சரியா ஏற்றுக்கொண்டதில்லை, இலகுவாக கொண்டிருக்காரு. இந்த வவ்வளவு லகத்து ஒரு வரிகள் தொடர்பு முன்னர் இட்டாகும். கல் இத்தான் கச்சான் இழ் வந்தால் இட்டாக மாறும். மவுளவு வந்தால் அது மாறாது. மவுளத்தின் ஒலி வேறு. அது நம்ம ஒரு காட்டுவது. அந்த காலப்போக்கிலே கணினியை முடித்து விடுவோம். கணினியே ஒழுங்காக திறமையாக தமிழை உச்சரித்து சொல்லும், ஆங்கிலம் சொல்லும். அதன் பின்பு உச்சரிப்பு மீட்கப்படும். இழந்த பல உச்சரிப்பு ஈழம் வந்த பின்பு கனிநாடு விரிவாக மீட்கப்படும். எனவே இப்போது மவுளவு லகத்தை பார்ப்போம். ஆங்கிலேயர் இந்தியாவில் ஜாக்டேஜ் பொருட்களை விட்டார். மெல்பர்ன் மெல்லிசை குழு ஒரு கூட்டம் வைத்து துண்டு வந்ததை லேவ் பார்ட்டியில கொடுத்து அவர் நீ கேட்டால் டாக்டர் பொன் ஹவுஸ் மெல்பர்ன் மெல்லிசை குசு கோயிங் கேட்டார். அது குசுவா குழுவா அதுக்கு அது போனா பரவாயில்ல. எப்ப கேட்டா ஹவுஸ் குசு கோயிங் கேட்டுட்டே ஏன் கேட்கிறேன் என்றால் இதை பார்த்து பின்பற்றாதீர்கள். சென்னை ஊடகங்கள் தமிழை அழித்துக் கொண்டு போகின்றன. நீங்க எல்லை போட்டு விட்டு அதுக்கு மேல இதோடு போட்டு லாங்குவேஜ் மாற்றி சொல்லி கொடுத்தா போதும். சர்டேஜ் போட்டு விட்டிருந்தால் அடுத்த தமிழ் நகரத்தை தமிழ் பேசும் வாசை பசம் குடிக்காப்படும். அதை சிந்தித்து செயலாற்ற வேண்டும். மவுளவு பிரிவு நீங்கள் சில வரிமுறைகள் நான் சொல்வதற்காக இன்னும் பல அம்சங்களை சொல்ல முடியும். ஆனால் சுருக்கமான கேட்கும் தான் முக்கியமான சில விடயங்கள் மாற்றும். இந்த 2 விவரம் பார்க்க வேண்டும். மற்ற இன்னொன்று சொல்லிவிட்டாங்க போவோம். வலி நங்க கூட உதாரணத்துக்கு மகரத்தை மறந்து பா என்ற ஒரு இருக்கிறது. அதுக்கு பியா கேள்வி. பாரதியாரை இன்று இந்தியாவை பார்த்து இன்று பேசுவது கூட பாரதி என்றார்கள். நாங்கள் பாரதி என்று சொன்னால் தொடக்கத்தில் பாரதி என்று சொன்னால் நாளைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் பாடம் படித்து பட்டம் பெற்றால் என்ன செய்வீர்கள்? அப்ப பாவுண்டா உண்டு காட்டுகிறது. வல்லினம் என்பது ஒரு நிசப்தத்தை பிறந்து வருகிறது. எழுத்தின் தொடக்கத்தில் அல்லது அந்த வல்லினம் வல்லின ரெட்டிப்பு வருகின்ற போது அது வல்லின ஒலி வரும். கடை அக்கா கடை சொல்லுற ஒன்று ஒலிக்கா தொடங்குறோம். அக்காவல் அக்கா ஒரு நிசப்தம் வருவதால் அக்கா என்கிறோம். மற்ற இடங்கள் கா கிடையாது. அது மற்ற இடங்கள் இங்கே தொடர்ந்தால் ஜி ஆகும். பிறகு காட்ட போதேன். மற்ற இடங்கள்லாம் வெயிச்சாக தான் எடுத்து வச்சிருக்கோம். நகை என்று இந்தியாவுக்கு நகை அங்கே ஜீவன். கட்டடங்களில் அதாவது ஒரு சொல்லின் தொடக்கத்தில் இங்கே தொடரும் போது கே, இங்கே தொடர்ற போது ஜி, மற்ற இடங்கள்லாம் H. இப்பெல்லாம் ஒரே நாங்கள் ரேஞ்சர் ஃப்ரம் பீச் ஒரே பீச் தான் காட்டலாம் ஒலிகளாக. இது செயற்கை ஒலிகளுக்கு வரிவுடையங்களை கொடுத்துத்தான் இலங்கை இந்தியாவில் ஒரு மொழி 10 மொழிகளாக பிரிந்தது. பாவுடன் உண்மை தொடர்ற போது பாவங்களாகும். மற்ற இடங்கள் பாவம் கோரிக்காது எழுதாகும். அம்பாள் அம்பு தவறு பெரும்பான்மை வழக்கில்லை. தொடக்கத்தில் பாதான் பாரதியார் யாழ்ப்பாணத்தை சொல்லிவிட்டு இங்க வந்து பாரதியார் கற்றால் எது உச்சரிப்பு. ஏன்னா பாரதி அந்த உச்சரிப்பில் போட்டீங்கன்னா வல்லின புரட்சிக்கலாம். மண்பாண்டமாக உணராது. அது விருதுடன் நான் கேட்டபோது 40 மொழிகளாருக்கு அதான் கொண்டு வந்தேன். 10 நிமிஷம் கட்ட கஷ்டமாக இருக்கும். என்றால் உங்களோட மொழியை காட்டுவது என்றால் மொழியை காப்பாற்றுவதற்காக போடாமல் நிப்பாட்டுகிறார். அதை சொல்ல முடியாது ஆரம்ப என்று கேட்டால் நான் நிறுத்துவாங்க பேச்சு இல்லைனா வச்சிருந்தேன். நான் மேல்மருந்து கட்டிக்காக கொண்டு வந்த அவசியம் இருந்திருக்காது. பரவாயில்ல. என்றால் இந்த 2 வாரத்துக்கு முன்பு நான் டொரண்டோ கனடாவுக்கு போயிருக்கேன். 1/2 மணிக்கான தொடங்கிவிட்டு 5 மணிக்கு அது மேல் போனது தொடருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் இங்கே போனீங்க ஆய்வு என்ன சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன். 1 மாதம் சொல்லுங்க அவசியம்.
பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கின்ற போது நகர வேதங்கள், நகர வேதங்கள், நகர வேதங்கள் இருக்கின்றது. இருந்தாங்க நகர வேதங்கள். இது ஈழத்திலே யாழ்ப்பாணத்தில் சரியாக உச்சரித்தோம், ஆனால் சொல்லிக் கொடுக்கவில்லை. 10 பக்கங்களிலே எழுதி நகர வேதம், சகர வேதம், நகர வேதம் எழுதி பாடமாக்கணும். ஆனால் உச்சரிப்பு வித்தியாசம் இருக்கு. அது சென்னையில் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த இதை பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு ஈல கூட ஆ இ உ என்று ஒலிகள் இருக்கின்ற ஆ இ உ. ஆனால் அதனுடைய ரேஞ்ச் என்று சொல்ற ரீச்சிலே ஒரு எல்லையிலே ஒரு ஒலி, ஒரு எல்லையிலே இன்னொரு ஒலி. ஆவை எடுத்தோம்னா ஆனால் அதற்கு நாங்கள் வரிவடிவம் கொடுக்கவில்லை. ஆவுக்கு தொடக்கத்திலே ஆ அங்கிள் சொல்ற ஆங்கிலத்தில் என்று ஒலி இருக்கிறது. ஆவில் இருக்கிறது, ஆயில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு வரிவடிவங்கள் நாங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் எங்கள் தமிழர் சிங்களவா மாறியது கொடுத்தார். ஈக்கு கூட அப்படித்தான், ஈயும் இருக்கிறது, ஈவும் இருக்கிறது. ஆனால் கேரளா மலையாளத்திலே அதுக்கு ஈக்கு மேலே ஒரு தரவடிவம் போட்டு எழுதுக்காட்டாக. ஆனால் தொல்காப்பியத்திலே குட்டியல் முத்தியல் என்று சொன்னார். இந்த குட்டியல் ஓரளவுக்கு தெளிவாச்சுன்னா குட்டியலை தெளிவாச்சுன்னா குட்டியல் தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் இதில் என்ன சொல்வது என்றால் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஊமி படிப்பிக்க உச்சரிப்பது அவசியம். ஊவும் ஈயும் குட்டியல் உரமாகும் போது ஒரே ஒரு ஒலிதான், ஒரே ஒலிதான். ஆதியிலே ஈ என்ற ஒலியிலிருந்து தான் ஊமியும் வந்தது. உதாரணத்தை காட்டுகிறேன். ஈழ உச்சரிப்பிலே விடு இருக்கிறோம் இல்லையா? விடுவின் குடும்பமா எழுத கூட சொல்லலாம். பேசுற போது விடுவா விடு எது கூட சொல்லுவோம், விடு வீடு சொல்ல மாட்டேன். வீயும் டூவும் விடு. இந்த விடுகண்டா வீரும் டு. இந்த வீடு இருக்கின்ற உயிரொலி வீதான், வீ டூவும் இருக்க உயிரொலி வீதான். விடு என்று சொன்னார். விடு என்று சொன்னால் அது தீயமும் இருக்கு, முற்றியல் ஒலி இருக்கின்றன. இது அவசியம் சொல்றேன் என்றால் பார்த்தால் ஈ என்ற ஒலி 2 இருக்கு. விடு எடுத்தோமானால் விடுன்னு சொல்றது விடு வி டு. 2 கடைசியில் இருக்கிற உயிரொலி ஈ ஒலி தான். எனவேதான் விடுவை ஈவுன்னு எழுதினாலும் அந்த ஒலிக்கின்ற போது இது ஈ ஒலி தான், இதுவும் ஈ ஒலி தான் விடு. ஆனால் விடு ஒலிச்சுன்னா தவறில்லை, பெரும்பாலும் வழக்கில்லை ஈழத்திலே. எனவே அந்த அடிப்படையில் சில குறிப்பை பார்ப்போம். எனவே நான் இப்போ தொல்காப்பியம் படித்தவர் இன்றைக்கு தொல்காப்பியம் அந்த காலத்தில் சில மாற்றங்கள் புது லக்கண சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறாங்க. நம்ம 3 வழியை வரப்போகுது. ஆனால் சொல்லு கண்டிப்பாக ஒலி இருக்கின்றது. ஈகம் ஒரு முடிவில் இது இருக்கின்றது. நாங்கள் அரங்கேற்றம் செய்யும்போது இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். உதாரணத்திற்கு நாம் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கு மாணவ மாணவிகள் பாடசாலையில் பாடம் கற்கும் பொழுது நாட்டியத்தை ஒரு வாரத்துக்கு, அதாவது 7 நாட்களுக்கு ஒரே ஒரு மணித்தியாலம் தான் நாட்டியத்தை கற்றுக் கொடுக்கிறார், கற்கிறார். இப்பொழுது அந்த பெரிய அந்த கலையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு வாரத்தில் ஒரே ஒரு மணித்தியாலம் சொல்லிக் கொடுக்கும் போது அது 5 வருடமோ 6 வருடமோ 7 வருடமோ நீண்டு கொண்டு போகும். அத்தோடு மட்டுமல்லாமல் சில நாம் என்ன சொல்றது விதிமுறைகள், அதாவது சில மாணவர்கள் 4ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகிறார்கள், சில மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு படிக்கிறார்கள் போது சில பெற்றோர்களை அதை முக்கிய காரணமாக மாணவர்களை சேர்க்கும் போதே சொல்கிறார்கள். ஆசிரியரே நமது பெண்ணோ ஆணோ 4ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகும் முதல் அல்லது 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகும் முதலே தயவு செய்து அரங்கேற்றத்துக்காக அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லித்தான் மாணவர்களை சேர்க்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் பெற்றாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆசிரியர் அந்த மாணவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஏன்னால் இந்த ஊரில் அப்படிப்பட்ட நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னால் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதே கலையை நாங்கள் எங்கட ஊரில் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு மாணவியோ ஒரு வாரத்துல 3 நாளும் வாங்குவோண்டா சந்தோஷமா பெற்றார்கள் கொண்டு மாணவியை விடுகிறார்கள். ஏன்னால் அங்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நாங்கள் ஒரு வாரத்துல 1 மணித்தியாலம் படிக்கிற கலையை எங்கட ஊர்ல நாங்கள் ஒரு வாரத்துல 3 வகுப்பு எடுக்கும் போது ஒரு வகுப்பே நாங்கள் 3 மணித்தியால வகுப்பாகவும் எடுக்கலாம். ஒரு வாரத்திலே நாங்கள் 3 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் அந்த மாணவிக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஊர்ல அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தோம். அதே மாணவி அந்த 1 மணித்தியாலம் செலவழிச்சுட்டு அடுத்த நிமிஷம் ஓடுவா, இங்கிலீஷ் படிக்க ஓடுவா, சயின்ஸ் படிக்க ஓடுவா, மேத்ஸ் படிக்க ஓடுவா. அப்ப நாங்கள் ஆசிரியர் என்ற முறையில ஓரளவுக்கு பெற்றாருடைய விருப்பத்திற்கும்
மாணவியுடைய தராதாரத்தையும் பார்த்து தான் நாங்கள் அரங்கேற்றத்துக்கு மேடைக்கு ஏற்றோம். அது 4 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம் என்பது என்னுடைய சில வழிமுறைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கலந்துரையாடல் என்றால் நீங்கள் பேச வேண்டும், நாங்கள் இங்கே கேட்டிருக்க வேண்டும். அதுதான் எங்கள் வழிமுறை. 1. 2வது கேள்விகள் இருக்கும்போது தயவுசெய்து சுருக்கமாக கேளுங்கள், சரியாக கேளுங்கள். அப்படி கேட்கும்போது சரியான பதில்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இதில் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு வைக்க எனக்கு பணித்திருக்கிறார்கள். இங்கே இளமர காய்களாக இருக்கின்ற பலருடைய கெட்டித்தனங்களை எல்லாம் பார்த்தோம். திருவாளர் பொன் சத்யநாதன் அவருக்கு ஒரு நாளே ஒதுக்கி கொடுக்கணும், ஒரு 3 நாள் ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவ்வளவு சுருக்கமாக 10 நிமிஷத்திலோ 40 நிமிஷத்திலோ செய்துவிட முடியாது. அவர் ஒரு அருமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த கணனியினூடு இந்த சாக போகிற தமிழோ சாகுதோ சாகையோ எங்களுக்கு அதை பற்றி காரியம் இல்லை. இந்த கணனி ஒரு மந்திர பெட்டி. இந்த மந்திர பெட்டியில் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் மெத்த இது. அதுக்கு அவர்கள் செய்கிற அந்த ஆராய்ச்சியும் அந்த எழுத்து வடிவங்களும் அதோடு படங்களையும் போட்டு அதற்குரிய புரோகிராம்களை அமைச்சு அதை இது நடந்திருக்கும் ஒரு இடங்களிலும் இருக்கும். ஆனால் இங்கே அநேகமாக இல்லை. நான் அப்படி காணவில்லை. நானே இந்த பவர் பாயிண்டிலே அம்மா அப்பாண்டு படத்தை போட்டு அதை போட்டு இந்த பிள்ளை 3 வயது பிள்ளைய கொண்டு அது இருத்தின உடனே அது திருப்பி அம்மா அப்பா அது கண்டு திருப்பி வந்து அதை என்ன காட்டுறது. இப்படியான இந்த முறைகளை இந்த மகாநாடு பயன்படுத்தி வெளிக்கொணர்ந்து அதை விரிவுபடுத்தி நம்மவர்களுக்கு பயனுள்ளதாக்குமா? அது ஒரு கேள்வி உங்களுக்கு முன்வைக்கிறேன். 2வது, எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ விதமான எழுத்தாளர் மகாநாடு என்று சொல்லி பெரிய ஒரு ஏரியாவை நாங்கள் கவர் பண்ணிக்கிட்டோம். அந்த பெரிய ஏரியாவில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எழுத்தாளர்கள் எல்லாரையும் அவர்கள் வெளியிடுகின்ற எல்லாரும் என்ன போன்றவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர் விடப்பட்டதா பார்த்தார்களா வாசித்தார்களா ஒருவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுடைய இந்த வேலைகளை எல்லாம் இந்த எழுத்தாளர் மகாநாடு போன்ற ஒரு அமைப்பு அங்கே ஏற்று அதை வெளிக்கொணர்ந்து அதை மற்றவர்களுக்கு பிரபலியப்படுத்தி உலகளாவிய தமிழர்களுக்கு பிரபலப்படுத்தி செய்யுமா என்ற கேள்விகளை எல்லாம் இதுதான் இந்த ஆஸ்திரேலிய தமிழர்களுடைய எதிர்காலமாக இருக்குமோ என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருந்து கொண்டு எங்கள் எதிர்காலம் என்ன என்பதை பற்றி யோசிக்கிறோம். அடுத்து நான் எங்கே ஓட போகிறோமோ தெரியவில்லை. கடந்த ஆண்டு மெல்பர்னில் இந்த எழுத்தாளர் விழாவை ஆரம்பித்து வைக்கும் பொழுது எல்லா ஒன்றுகளையும் அந்த எழுத்தாளர்களின் தொடக்கவுரையில் விரிவாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தேன். இந்த எழுத்தாளர் விழா நடத்துகிறோம். முதல் தடவையாக ஆஸ்திரேலியா நடத்துகிறோம். இப்பொழுது நான் இந்த தமிழ் உணர்வும் பற்றி பேசுவதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான விடயம் இருக்கின்றது. இன்று இந்த விழா ஆரம்பிக்கும் பொழுது நான் செய்ய மறந்ததை இப்பொழுது நான் செய்யாமல் நினைக்கின்றேன். நம் மண்ணிலே நமக்காக மடிந்து கொண்டு இருக்கின்ற நமது சகோதர சகோதரிக்காக சில வினாடிகள். ஒரு இளம் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாக இன்று என்னுடைய சின்ன ஒரு கருத்தை நான் கூற வந்திருக்கின்றேன். இன்று இங்கு பலரும் பல கருத்துக்களையும் முன் வைத்துள்ளார்கள். இதிலிருந்து இது ஒரு சிறிய படி சிறு துளி பெருவெள்ளமாக பெருக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அபாவம். இந்த மகாநாட்டில் சொல்லிய கேட்ட கண்ட கருத்துக்களின்படி தமிழ் உணர்வு என்பது ஒருவர் மனதில் இருக்குமானால் எந்த காலத்திலும் எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் அந்த உணர்வு கிளப்பப்பட்டு அந்த உணர்வின் பிரதிபலிப்பாக தமிழை கற்க வேண்டுமோ, தமிழை சார்ந்த கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ அறிய வேண்டுமோ என்ற ஒரு விருப்பம் வரும், நிச்சயமாக உண்டாகும். ஆகையால் இந்த தமிழ் உணர்வை நாம் ஊட்டுவதற்கும்
ஒரு சிக்கலான விடயம். தமிழை படிப்பதால் தமிழ் உணர்வு வருமா, இல்லாட்டி தமிழ் உணர்வு வந்ததன் பின் தமிழை படிக்கலாமா என்ற சிக்கலான விடயம். ஆயினும் எனக்கு தெரிந்த அளவில் இளம் சந்ததியினரிடையே தமிழை பற்றிய விடயங்கள், எமது நாட்டில் எமது மண்ணிற்காக நடக்கும் போராட்டங்களை பற்றிய விடயங்களையும், தமிழ் என்னும் இந்த மொழி, இந்த பாரம்பரியமான இத்தகைய இந்த உலகில் இருக்கும் 5 வகையான மொழிகளில் இன்னமும் வழக்கில் இருந்து கொண்டு வரும் தொன்மையான மொழி தமிழ். இத்தகைய ஒரு மொழியை, இதை பற்றிய விடயங்களை நாம் எடுத்து கூறி அவர்களுக்கு சாதாரணமாக தமிழ் கதைக்க வேண்டாம், ஆங்கிலத்திலாவது கதைத்து. தமிழ் ஆஸ்திரேலியர்களா நாங்கள் அல்லது ஆஸ்திரேலிய தமிழர்களா என்ற கேள்வி அது இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது நம் மனதில் இருந்தால் நல்லது. அதை பற்றி தீர்வு இருந்ததில்லை, ஒரு வெளிப்பாடு. பலர் இங்கு பேசும்பொழுது இங்கு வந்திருப்பவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அது ஏனென்று எனக்கு தெரியும். நமது பண்பு அது என்று நினைக்கிறேன். நம்மளுடைய கொடுத்தால் நாம் பிரச்சாரம் செய்தே ஆகணும். வந்தவர்கள் ஒரு உணர்விருந்ததால் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் பல கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது கூட்டத்தின் முடிவில் ஒரு உத்வேகம் எல்லாருக்குமே ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் அடுத்த கூட்டம் ஒழுங்கு செய்து அதற்கு 2 நாட்களுக்கு முன் அதை பற்றி யாரும் ஒன்றும் செய்வதாக எனக்கு அதிகம் செய்வதாக. ஆகவே இந்த கூட்டத்தில் நீங்கள் நினைக்கிற ஒரு செயற்பாடாக ஒரு ஆக்ஷன் பிளான் எடுத்து அதற்கு சில பேர் பொறுப்பாக இருந்து செய்தால் நல்லது. எழுத்தாளர்கள் குழுமளவுக்கு வளர்ந்து வந்தாங்க. கலப்பை சஞ்சிகை வந்து 8 வருடங்கள் சிட்னியில் மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவிலும் உலகளாவிய ரீதியிலும் வெளிவருகின்றது. பல பதிப்புகள் பிரதிகளின் எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் குறைவாக இருந்த போதிலும் உலக தமிழர் அனைவரையும் அரவணைத்து இதை நடத்தி கொண்டு வருகின்றோம். கடந்த 8 வருடங்களாக மாணவர்களின் வெளியீடாகவே இருந்து வருகின்றது. இருந்தாலும் நாங்கள் மற்ற தலைமுறையினரை அணைத்து அவர்களுடைய ஆக்கங்களையும் வெளியிட்டு வருகின்றோம். இதில் பலர் இங்கே இருக்கின்ற பலர் கலப்பையை வாசித்திருப்பார்கள், கலப்பைக்கு ஆக்கங்களை அனுப்பியிருப்பார்கள். இந்த கலப்பை ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். சில எழுத்தாளர்கள் சிறுகதையில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சில எழுத்தாளர்கள் கவிதை துறையில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றனர். எனவே இங்கு வந்தவர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னதை செய்தீர்கள் என்று கேட்பதற்கோ அல்லாட்டி இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்று கேட்பதற்கோ ஒரு வினாவை எழுப்பினார்கள் என்றால் அவர்களுடைய நாங்கள் வெளியிட்ட என்னுடைய அந்த பிரதியை சரியான முறையில் வாசிக்கவில்லை என்பது தெரியும். அடுத்து நாங்கள் இங்கிருந்து உள்ள தமிழ் கதைச்சாலையும் சரி தமிழ் கதைக்காட்டியும் சரி என்பது தனிப்பட்ட சிலருடைய கருத்து. முன்னரே குறிப்பிட்டது போல திரு சந்திரஹாசன் அவர்கள், திருமதி அனுஷா தர்மராஜா அவர்கள் மற்றும் வைத்திய கலாநிதி சத்யநாதன் அவர்கள் முதலாவது கட்டுரை நாடக வடிவங்களும் எமது தேவைகளும் பற்றியதாகும். இதை சமர்ப்பிப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான திரு சந்திரஹாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கின்றேன். மிகவும் பிரபலமான ஒரு எழுத்தாளர், நாடக ஆசிரியர். அவரை நான் முதலாவதாக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மையாகவே இந்த முதலாம் நாளுக்கு பிறகு தேநீர் இடமலை 2 நினைச்சு கொண்டிருந்தேன். திடீர்னு கூப்பிட்டதால ரெடியாக இல்லை, உணர்வுபூர்வமாக ரெடியாக இல்லை. ஆனால் நான் விஷயத்துக்கு வரும், நேராக எடுக்க இல்லாது. நாடக வடிவங்களும் நமது தேவைகளும் என்றது கட்டுரை ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இல்லை. ஆனால் ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும் மட்டும் தான் நினச்சினா. ஆனால் அப்படியும் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் கட்டுரை எழுதாண்டே நான் இருக்கே இல்லை. ஆனால் அப்புறம் கட்டுரை தொகைகள் குறைந்து போகுமோன்ற காரணத்தால் பாஸ்கர் எதுக்கும் ஒரு கட்டுரை எழுதி விடண்டு. அப்புறம் தான் கட்டுரை என்னத்தை பற்றி எழுதுவான்னு போனால் இந்த நாடகங்கள் கலை இதுகளை பற்றி கட்டுரை ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். நான் அப்படியே நான் நாடகத்தை பற்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி. என்ன நாடகத்தை பற்றி நான் ஆராய்ச்சிகள் ஒன்றும் செய்யவில்லை. அதோட இது சம்மந்தமாக நிறைய கட்டுரைகள், நிறைய ஆராய்ச்சிகளை, நிறைய மொழிகளில்
நிறைய பேர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒன்றே நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், இதுக்காக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கே இல்லை. ஆனாலும் நாடகத்தை பற்றிய சில சிந்தனைகள், சில எண்ணங்கள் அல்லது சில நடைமுறைகள் எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டு வந்தது. அந்த ஆலை இல்லாத ஊரில் இழுப்பப்பூ கொண்ட மாதிரி சிட்னி மாநகர் தமிழ் நாடக உலகில் நாங்களும் ஒரு இழுப்பப்பூ மாதிரி இருக்கிறபடியால் இந்த நாடகத்தை பற்றி சொல்லலாம். இதை நான் இப்போ வேறு இடத்துல சொல்லிடாது, ஆனாலும் சொல்லி இங்கே சொல்லலாம் என்றபடியால் துணிந்து நான் சொல்லுவேன். யாராவது என்னோட கூட தெரிஞ்சாக சந்தியன் மன்னிச்சு கொள்ளும், அப்படியே மன்னிச்சு கொள்ளும். நாடகத்தை பற்றி தானேக்க நான் பொதுவாக நான் முதல்ல இந்த கட்டுரையில் தொடரிலே போய் கொண்டிருக்கேன். அந்த நோக்கு முதலாக என்னென்னா இந்த நாடகத்தை பற்றி என்ன சொல்ல வேணும், ஏன் இந்த நாடகத்தை பற்றி தான் ஏன் நாடகம், அது கொஞ்சம் பின்னதான் அழைக்கிறேன். அந்த பின்னோக்க நான் சொல்கிறேன், இன்னொரு அந்த வரலாறை சொல்கிறேன். ஏன் இந்த நாடகம் வந்த ஒரு கரிசனை தமிழ் மக்களிடையிலே இன்றைக்கு சிட்னி தமிழ் மக்களிடையே அதிகரித்து காணப்படுறாரு. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் வந்த நேரத்தில் நாடகம் என்றது கலவலாக்களுக்கு உடனடியாக திடீர் தயாரிப்பாக ஒரு நாடகத்தில் ஆர்வமுள்ள ஒரு தயாரிப்பாளரையோ எழுத்தாளரையோ கூப்பிடுவார்கள். அல்லது தமிழ் பள்ளிக்கூடம் அவர் திடீரென்று ஒரு என்னென்னு சொல்கிறாரு, சாம்பார் தயாரிக்கிற மாதிரி படப்படப்படன்ட்டு 4 நடிகரை கூட்டம் போட்டு ஒரு நாடகத்தை எங்கேயாவது ஸ்கிரிப்டை தேடி எடுத்து பிடிச்சி ஒரு நாடகத்தை போட்டு விடுவார். அது எல்லாமே நிதி உதவி காட்சின்றபடியாக தரமாக இருக்கணுமென்ற அவசியம் இருக்கிறதில்ல. இதே மாதிரி தமிழ் பள்ளிக்கூடத்தில் நாடகம்ன்றது அப்போ இந்த எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே மாயத்தினை நல்லா தெரியும், இந்த மைக் தான் பிரச்சனை. இங்கே உள்ள பிரச்சனை டெக்னாலஜி தான். கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. இலங்கையிலே அந்த பிரச்சனை இல்லை, இங்கே உள்ள பிரச்சனையே டெக்னாலஜி. அந்த மைக் இல்லை, எல்லாருக்கும் இந்த மைக்கை பிடிச்சி கொண்டு வசனத்தை பேசுகிறதா நாடகமாக இருந்தது தமிழ் ஸ்கூலில். பிள்ளைகள் 4 வசனத்தை சொன்னால் போதுமானு. ஆனால் இன்றைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு பார்க்கணும், நாடக போட்டிகளை வைக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள. நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் கூட்டம் பாடசாலை கூட்டமைப்பு போட்டிகள் வைக்குது. இந்த போட்டியில் அவர்கள் தரமான ஒலி வாங்கி இல்லையாண்டெல்லாம் சண்டை என்றால் அவன் இது சம்பந்தமான பெரிய நீண்ட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பாடசாலைக்கு தயாரிக்கிற நாடகங்களே இன்றைக்கு பெரிய தயாரிப்பில் இருக்கிறார். இந்த தயாரிப்பில் மேடை சம்பந்தமான அறிவுள்ளவர்கள் பலர் இன்றைக்கு இருக்கிறார்கள். வெறுமனை மைக்கு எடுத்து வசனத்தை பேசிவிட்டால் நாடகம் என்றது அல்ல. மேடை என்றது ஒரு முப்பரிமாண தோற்றம் இருக்கிறது. இந்த தோற்றத்துக்குள்ள நாங்கள் அந்த மேடையை முழுமையாக எப்படி பயன்படுத்துறது, இதில் அவரோட இயக்கம் நடிப்பு எப்படி இருக்க வேணுமென்றதை பற்றியெல்லாம் இப்போ கூடாக்குற பலருக்கு இருக்கிறாங்க. இதுக்காக நிறைய நாடகத்தில் ஈடுபடுற பலர் எங்களை இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு அதிர்ஷ்டம் சொல்ல வேண்டும். ஏன் இந்த நாடகம் வேறு எந்த கலை, அதுதான் நான் திருப்பி சொல்ல அதில் என்ன கட்டுரையில் சொல்லியிருக்கிறேன். வேறு எந்த கலையை விட எழுத்து, சிறுகதை, நாவல், இசை இதுகளை விட இந்த நாடகத்துக்கு கூட ஆர்வம். இந்த நாடகத்தின் ஆர்வத்தால் நடனத்துக்கும் வரும். ஆனால் நாடகத்துக்கும் ஒரு இது பெரிய வேறுபாடு. நடனம் எந்த மொழியும் தெரியாமல் ஆடிக்கொண்டு போவிடலாம். ஆனால் நாடகம் அப்படி இல்லை, மொழியும் கூட தெரியும். அப்போ மொழி கடுமையான பிள்ளைகள். ஆனாலும் பிள்ளைகளுக்கு நாடகம் பண்ணுற உடனே ஆர்வமாக இருக்கும். 10 வருஷத்துக்கு முந்தைய நாடகம் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் 10 வருஷமாக ஈடுபட்டு கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் முந்தி நாடகம் நடிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னால் எல்லாரும் ஓடி போடும். ஆனால் இன்றைக்கு நாடகம் என்று சொன்னோடனே இவ எல்லாரும் என்னென்னு மேடையில் இருக்கிறோன்னு தான் பிரச்சனை. எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க, எல்லாரும் நாடகம் நடிக்க வேணும் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் மேடையில் நடிக்கிறார், சும்மா வசனத்தை சொல்லி அவர்கள் நடிக்கிறார். இந்த ஆர்வம் வாரத்துக்கு என்ன காரணம் என்றதுக்கு தான் நான் ஏன் இந்த நாடகம் தேவை வருகிறதுன்றதை பார்க்குறேன். இந்த சமுதாய அமைப்பில், ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் சமுதாய அமைப்பில் வேறு எந்த கலைகளுக்கும் இல்லாத ஆர்வம் நடனத்துக்கு இருக்குது. ஆனால் நடனத்துக்கு நான் அதை பற்றி நான் எடுக்க வரல ஏன்னு சொல்லி. ஆனால் நாடகத்துக்கு ஏன் மொழியில் உள்ள ஆர்வத்தை விட நாடகத்தில் கூட ஆர்வம் இருக்குது. ஏன்னு சொன்னேன், இது பெரியாக்களுக்கு கூட இருக்குது. நான் என்னத்தை பார்த்தேன்னு சொன்னால், வளர்ந்து வர்ற பொருளாதார உறவுகள் கூட ஒரு மனிதனுக்கும் உள்ள உறவுகள் அல்லது மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் உள்ள உறவுகள் நெருக்கமாகும். ஒரு இயந்திரம் மனிதனுக்கிட்ட வருது, மனிதன் செய்கிற வேலையெல்லாம் செய்ய தருவாங்க, மனிதன் இயந்திரமாக கொண்டு போவான். கொஞ்சம் கொஞ்சமாக இயந்திரம் மாதிரி சொன்னதை செய்கிற லெவலில் வராங்க. உணர்வுகளை இழந்து கூட இந்த மனிதனுக்கும் இயந்திரத்துக்கும் இடையில உறவு நெருக்கமாக கொண்டு வர மனிதன் தன்னுடைய உழைப்பில் இருந்து அந்நியமாகும். இது ரஷ்யாவில் நீண்ட காலத்துக்கு முந்தைய இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த அந்நியமாக ஏலியனைசேஷன், தன்னுடைய உழைப்பில் இருந்து அந்நியப்படுறான். அப்போ ஃபேக்டரியில் வேலையர் வருதார், அந்த ஃபேக்டரி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடக்ஷனில் தான் என்ன செய்தார்ன்றது அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கு எல்லாரோட வேலை என்ன எல்லாத்துலேயும் ஸ்பெஷலைஸ்டான, அதாவது விசேஷமான பயிற்சி பெற்ற துறைகளில் ஒரு தான் செய்து கொண்டு. நான் ஒரு நீண்ட ப்ரொடக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறபடியா எனக்கு கடைசி உற்பத்தி பொருளில் எனக்குள்ள உறவுகள் குறைந்து கொண்டு வருகிறேன். அதனுடைய நான் என்னுடைய உழைப்பிலிருந்து அந்நியமாகிறேன்.
ஆனால் உழைப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போ உழைப்பு ஒருமனை காசு சம்பாதிக்கும் ஒரு கருவியாக ஒரு வித்தியாக பயன்படும். இந்த நேரத்தில் மனிதனுக்கும் உள்ள உறவுக்காக வேறு ஏதோ தேவை வருது. இந்த தேவையை இப்படியான கூட்டங்கள் ஓரளவு கொடுக்கும். எங்களுக்கு வேறு ஒரு உணர்வு மனிதனுக்கு உள்ள உழைப்பு ரீதியாக உறவு வராத நேரத்தில் உழைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு வருது. இந்த உறவு நெருக்கமாக இருக்கிறதுக்கு எப்படியான இதுகள் இப்போ இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டா நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டி கொண்டிருக்கீங்க. சரி, இங்கே நீங்கள் பார்வையாளர்கள், நான் நடிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் நாடகம் பார்வையாளரையும் நடிகனையும் நெருக்கமாக. ஆனால் இதுக்காக தான் இந்த நாடக வடிவத்தை பற்றி நான் இந்த கட்டுரை சுருக்கமாக இருந்தாலும் அதில் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறத விட அதை வாஜிப்பாரு. இந்த பார்வையாளருக்கும் நடிகனுக்கும் உள்ள உறவு ஒரு ப்ரொசீனியம் தியேட்டர்னு சொல்கிற இந்த படச்சட்ட அரங்கில் நாங்கள் இருட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். நீங்கள் இப்போ இது பேச்சு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. என்ன நாடகத்தை நீங்களும் படித்தேன், நானும் படித்தேன். ஆனால் நாடகம் நடக்க நான் வெளிச்சத்துக்கு வந்து விடுவேன், அதான் நடிக்கிறவன் அல்லது நாடகம், நீங்கள் இருட்டுக்கு அனுப்பி. ஸோ அந்த அந்நியமாக கொஞ்சம் பிரிட்ஜ் தான் வைக்கிறோம். ஏன்னா ஒரு மாய உலகத்தை இங்கே கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வித்தாடும். ஆனால் இது எங்களோட எதிர்கால இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒன்றை இந்த படச்சட்ட நாடகத்தன்மை கொடுக்க மாட்டாது என்றதான் சொல்லவார். அதாவது ஏன் எங்களுக்கு நாடகம் தேவைன்னு சொன்னால் இந்த எங்களோட உழைப்பில் இருந்து அந்நியப்பட்டு போகிற நிலையில் இருந்து நாங்கள் புதிய மனிதர்களுக்குள்ளே புதிய உறவுகளை வளர்க்க எங்களுக்கு கலந்து வேறு. இதைத்தான் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சங்கங்கள் செய்யுது. ஏன்னா அவர்களுக்குள்ள வேற ஒரு உறவு உருவாக வேண்டும். அந்த உறவை எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஏன்னா அந்நியப்பட்டு போகிறார். இந்த அந்நியமாதல் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் தான் நீங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்களோட முழு சூழலுமே வேறமாயிடும். ஆனபடி எங்களோட தொழில் எங்களோட மற்ற வேலை செய்கிறவங்களோட கூட நாங்கள் தொழில் ரீதியாக உறவை வச்சுக்கொள்ள முடியும். ஒன்று எங்களோட தொழில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறபடியே நான் செய்கிறவர்களுக்கும் அவனுக்கும் விவாதங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன வேலை செய்து போட்டுப்போம், நான் அவன் வேலை செய்து போட்டுப்போம். இதை எல்லாத்தையும் முருகன் தொகுத்து கடைசியாக ஒரு ப்ரொடக்ஷன் வெளியில் வரும். இது இப்படி செய்கிற சரியோண்டு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செய்கிற சரியோண்டு அவன் செய்கிறது, நான் செய்கிற சரியோண்டு அவன் சொல்லலாண்டா அதை என்ன ஸ்பெஷலைஸ். நான் செய்கிறது சரி, அவன் செய்கிற சரியோண்டு நானும் போய் செய்யலாண்டா அது எனக்கு தெரியாது. அதனால இந்த அந்நியம் அப்போ அப்படியான இடத்துல புதிய உறவுகளை வளர்க்கக்கூடிய நாடக வடிவம் இது. அதுக்காக தான் இந்த ஒரு பயணத்தின் கதையை பற்றி நான் இதில் எழுதியிருக்கிறோம். ஒரு பயணத்தின் கதையை 10 அன்னைக்கு வட்ட கலரில் செய்தேன். நடுவில் நாடகம் சுற்றி வர இருந்து நாங்கள் பார்க்கணும். இது உறவை இருக்குது. 2 பேரும் லைட்டில் தான். இது அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்த வடிவம் என்ன, இது தாசி லண்டனில் ஒரு நாடகத்தை செய்தார், ஃபோரம் தியேட்டர். இந்த ஃபோரம் தியேட்டர் என்ன சொன்னால் நாடகத்தில் நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். நடித்து கொண்டிருக்க இடையில் அவர் நிப்பாட்டி போட்டு ஓகே இந்த நாடகம் முடிஞ்சுது, இந்த பகுதியை நான் இப்படியே திருப்பி செய்வேன். இதை திருப்பி செய்ய உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தால் நீங்கள் அந்த பாத்திரத்தோடு வந்து கதைங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய பேர் வந்து அதில் ரியாக்ட் பண்ணிச்சு. நிறைய பேர் வந்து அந்த பாத்திரங்களோட கதைக்கணும். அந்த பாத்திரம் ஸ்பெஷல் ட்ரெயின்டாக இருக்கணும். சும்மா மடத்தனமான சொல்கிற ஸ்கிரிப்டை வாங்கி அதை பிரதி பண்ணுற திருப்பி சொல்கிற பாத்திரமாக இருந்தால் அது சரி வராது. அப்போ இந்த பாத்திரமும் அதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு பெண் பாத்திரம் தான் அதை செய்தது. அப்போ ஒவ்வொரு ஆக்கள் வந்து சரி இந்த நாடகத்தை இப்படி செய்திருக்கப்படா, இந்த மாதிரி செய்தால் தான் சரின்னு சொல்லி போட்டு இன்னொரு பாத்திரம் வந்து அதில் மேடையில் இருந்த ஒரு ஆள் வந்து நடிக்கிறார். அப்போ இந்த பெண் பாத்திரம் சிலைக்காமல் அதுக்கு பால் கொடுத்துக்கணும். அவர் எல்லாம் போட்டார். ஏன்னா அந்த பெண்ணை மாற்றணும். சரி என்னென்னு கண்டினியூ பண்ணி மேடையில் வந்து அவள் செய்கிறது பிள்ளைய அவள் என்ன செய்கிறான் இதுதான் கதை. ஒரு இலங்கையிலேருந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு வந்து விட்டான் என்ன கொழும்புக்கு என்ன சாரி லண்டனுக்கு வந்து விட்டான் அகதியை. இப்போ இவன் வந்து இப்போ இருக்க இடம் இல்லை இடம் இருக்கிறான். அப்போ புருஷன் எங்கேயோ ரோட்டில் ஆண்ட இடத்துல அவரை கூட்டிக் கொண்டு வீட்டை வரான். மணி சொல்லி போட்டு இங்கே ஒரு தடவை படையிறான். இது வேறு விஷயம். இது தமிழுக்கு சம்பந்தம் இல்லை. இங்கே எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, வீடு எவ்வளோங்க அங்கே இவன் யாழ்ப்பாணத்துலேருந்து வரான். இவனுக்கு அங்கே என்ன படிக்காடான்னு இவனுக்கு தெரியுமோ கூட என்ன வாங்கிட்டு இப்படி எல்லா பிரச்சனையும் வந்து இவன் சொல்ல 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 மனுஷியும் அதுக்கு பதில் இதை கொடுத்து கொடுத்து கலைக்கணும். அப்போ இந்த புருஷனை நடிக்கிறத ஒவ்வொரு ஆளும் செய்து காட்டு. இந்த இதுக்கு அடுத்தது இதுக்கு தான் நான் சொல்கிறேன்டா, நான் இந்த எண்ணம் எனக்கு வந்து இந்த திருவிழா பார்க்க, இந்த கோயில் திருவிழா, தேர் திருவிழா, சூரன் போர், வேட்டு திருவிழா பார்த்தா எனக்கு அதை போல் ஒரு நல்ல நடைமுறை. அங்கே நடிகனுக்கும் பார்வையாளருக்கும் வேறுபாடு. நடிகன் பார்வையாளன் ஏமாறுறான், பார்வையாளர் நடிகன் ஏமாறு, அல்லது 2 முறையா நானே நடிச்சு கொண்டு நானே பார்க்குறேன். சரி 19 சூரன் போரை வச்சு தான் திணிப்போர் நாடகத்தை செய்தவர். கிரவுண்டுக்குள்ளே செய்தவர், பப்ளிக்காக ஒரு பிளே கிரவுண்டுக்குள்ளே செய்தது. இந்த பிளே கிரவுண்டுக்கு செய்தால் நாங்கள் கட்டப்பதில் வரைக்கும் சிங்களம் சுடன் செய்தவர். பிளே கிரவுண்டுக்கு நடக்கும் சித்தவர் வந்து நாங்கள் பார்க்கணும். ஆனால் இதில் ரியாக்ஷன் இல்லை. சூரன் போர்லேயும் ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் பதில் இது கொடுக்கல. ஆனால் வீதி நாடகங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் செய்தார்கள். விடுதலை புலிகளின் அமைப்பின் ஆதரவோட சில நாடகங்கள் நடந்தது.
அந்த நாடகம்லாம் இதில் டக்குன்னு இப்படி போய்கொண்டிருக்கீங்க. ஒரு மார்க்கெட் ஆக்கள் கூடுற இடத்துல உடனடியாக நாடகம் நடக்கும். அதில் நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம், இந்த பாத்திரத்துக்கு கூட ரியாக்ட் பண்ணலாம். இப்படியான இதை என்ன நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு மேலே தேர்தல் விழாதுகள் மாதிரியான வடிவத்தில் ஒரு நாடகத்தை கொண்டு வரலாம். இந்த நாடகத்தில் பார்வையாளரும் சேர்ந்து பங்கு பெறலாம். பார்வையாளருக்கும் நடிகருக்கும் உள்ள வேறுபாடு என்னென்று இல்லாமல் செய்கிறது. இந்த புதிய வடிவங்களை எப்படி உருவாக்குறது, இந்த புதிய வடிவங்கள் எவ்வாறு நம்முடைய புதிய சமுதாயத்துக்கு புதிய மக்களுக்கு பயனுள்ளதா அல்லது பொருத்தமாக அல்லது எது அந்த அந்நியப்பட்ட போல நிலையில இருந்து அவர்களை இயந்திரத்திலிருந்து மீட்டெடுக்க அதனால் தான் முடியும். இது நாடகத்துக்கு மட்டுமே, நாடக கலைக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற கலைகளுக்கு இல்லை. ஏனென்றால் இந்த நாடகத்தில் தான் அவர்கள் மொழியை பயன்படுத்தி ஒவ்வொரு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். இதுலேயும் பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் நாடகத்தில் அது கூட ட்ராமட்டிக்காக நடக்குது. நாடகத்துக்கு நிஜ வாழ்க்கும் வேறுபாடு குறைவு. மெக்கின்டார் சொன்ன நாடகத்துக்கும் இதுக்கு ஒரு விபத்து நடக்கும். இதில் நீங்கள் போன உடனே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். உடனடியாக ஒரு ஆள் நாங்கள் எங்களுக்குள்ள நடிக்க தொடங்கும். உண்மையாக தான் நடிப்பு. அதுக்கும் மேடைக்கும் என்ன வித்தியாசம்? இந்த விபத்தை மேடையில் உருவாகும், அதில் நடக்குது, இதில் உருவாகும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் நடிப்பு தான். நாங்கள் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு ஆளை சந்திக்க நாங்கள் நடித்துக் கொள்வோம். அதுக்கு உதாரணம் இதில் எழுதி ஒரு நேர்முக பரீட்சை போய்க்க நாங்கள் எங்களை தேவைப்படுத்தும். எங்களோட உடல், எங்களோட மொழி, என்ன கதைக்க போகிறோம், மற்ற என்ன ஆக்ஷன், என்ன முகபாவங்கள் எல்லாமே நாங்கள் தேவைப்படுத்தும். இது நடிப்புன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் நடிகன் என்று ஒரு தான் தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருமே நடிகர்தான். அதான் உலகமே நாடகமடைந்து யாரோ சொல்லி போட்டு போட யாரு எல்லாருமே நடிக்கிறோம் தான். இந்த நடிப்பை என்னென்று ஒரு நடிப்புன்றது அது நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு நாங்கள் நடிக்கிறோம். இங்கே ஒரு சம்பவத்தை உருவாக்கி போட்டு நடிக்க வைக்கிறோம். எனக்கு சில ஐடியாக்கள் இருக்குது, அது என்னமா வரும்போது. ஆனால் இந்த மாதிரி எங்களுக்கு பொருத்தமான நாடக வடிவங்களை என்னென்று உருவாங்க. இதை சிலவளை ஒரு பர்த்டே பார்ட்டியில் வைக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய அரங்களும் தேவை. இந்த மாதிரி என்னென்ன ஃபோரம் தியேட்டர் இது இது இப்போ எங்களுக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்களுக்குள்ளேயே செய்து கொள்ளது. இப்படியான இதுகள் தான் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் எங்களுக்கும் எங்களோட பிள்ளைகளுக்கும், ஏன்னா இது மொழிகளை கடந்து வரும், பிள்ளைகளுக்கும் இந்த கலாச்சார பாதங்களை இணைக்கவும். ஏன்னா அது எங்களோட பாரம்பரியத்தில் தான் இந்த வடிவங்கள் கூட இருக்குது. இந்த நாங்கள் திருவிழா கழுதுகள் அந்த கூப்பி என்ன நேரம் கூடியிருக்கும். வணக்கம். அவரை உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இங்கு சிட்னியில் பிரபலமான ஒரு நாடக ஆசிரியை. சிட்னியிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட நாடக பள்ளியிலும் ஒரு முக்கியமான ஆசிரியராக கடமையாற்றியவர். அவரை நான் இப்போது அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி அரங்குகளில் பேசிய அவ்வளவு அனுபவம் இல்லை. இருந்தாலும் எனக்கு எனது அறிவு கட்டிய அளவு நான் பேச வந்துள்ளேன். நாட்டியத்தை பற்றி நான் பேசும் பொழுது, நாட்டியம் பல ஆண்டுகளாக, அதாவது பண்டை தமிழர்கள் வளர்த்த கலைகளிலே மிகவும் பழமை பெருகிய ஒரு கலை நமது பரதநாட்டியமாகும். இந்த பரதநாட்டியத்தை நாங்கள் கற்கும் பொழுது சில நெற்கிறார்கள் தற்கால நோக்கின்படி சில நெற்கிறார்கள் பரதநாட்டியத்தை கற்பது ஒரு ஃபேஷன் என்றும், சில நெற்கிறார்கள் அந்த பரதநாட்டியத்தை கற்பது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெற்றார்களுக்கு ஒரு ஆசை. நமது குழந்தைகள் பரதநாட்டியத்தை கற்று மேடையில் ஏறி அரங்கேற்றம் செய்து அத்தோடு அதை நிறுத்தி விடுவது ஒரு ஆசையிலாயிலும் பரதநாட்டியத்தை கற்கிறார்கள். ஆனால் எனது அறிவு கேட்டிய அளவு நான் பரதநாட்டியத்தை பற்றி சொல்ல வேண்டியது என்னவென்றால், பரதநாட்டியத்தை நாம் கற்பதால் நமது மொழி, கலாச்சாரம், சமயம் என்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக அமைவது பரதநாட்டியம். ஏனெனில் இந்த பரதநாட்டியத்தை ஆதி மூலத்தில், அதாவது நடராஜர் ஆடிய பொழுது அந்த கலையை நாங்கள் கற்கும்போது நமக்கு ஓரளவு நமக்கு அந்த கலாச்சாரம், அதாவது சமயத்தின் ஒரு பற்று நமக்கு வருகிறது. இப்போ நாங்கள் அதை கற்கும்போது முதலாவது அதை பற்றி கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சிவபெருமான் யார், பார்வதி யார். இப்போ நாங்கள் ஆசிரியர் என்ற முறையில், இப்போ நான் இந்த ஒரு ஆஸ்திரேலியாவில் இந்த கலையை சொல்லிக் கொடுக்கும்போது நான் எனது மாணவியர்களுக்கு நாட்டியத்தை கற்பிப்பதுடன் முக்கியமாக சமயத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு பதத்தையோ அல்லது ஒரு சப்தத்தையோ எடுத்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பதத்தில் கதாநாயகன் நாயகியாக இருப்பது யார்,
உதாரணத்துக்கு ஒரு சப்தத்தை எடுத்தால் அதில் கிருஷ்ணருடைய சப்தம் என்றால் அந்த கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணருடைய தோற்றம் என்ன, அவரை பற்றிய கதைகளையும் சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நான் வகுப்புல நாட்டியத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுக்கவில்லை, நாட்டியத்துக்கான அந்த கதை, கலாச்சாரம், பண்பு அதுகள் எல்லாம் தான் அதில் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ இந்த நரநாட்டியம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற போது சமயத்தோடு மட்டுமல்லாமல் முக்கியமாக நாங்கள் 3 விதமான இதை பின்பற்றுகிறோம். அதாவது பரதநாட்டியத்தில் முக்கியமாக 3 உறுப்புகள் இருக்கிறது. அதாவது நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்று. நிறுத்தம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நிறுத்த வகுப்பை சேர்ந்தது முக்கியமாக உடல் அசைவுகள், அதாவது நாங்கள் அடவுகள் என்றதை சொல்லுவோம். நாட்டிய வார்த்தையை சொல்லும் போது அடவுகள் என்று சொல்லுவோம். எழுதும் போது நாங்கள் அதை சொல்லுவோம். நிறுத்தம் என்ற சொல் உடல் அசைவுகளை கொண்ட ரசபாவங்களை நீக்கிய அடவுகளினாலே பொருத்தப்பட்ட உடல் அழகினையும் நெளிவு சுழிவுகளின் குலைவுகளையும் தாரக்கூறுகளின் விசித்திர கூர்மையினையும் பொறி பறக்கும் பாத ஜாலங்களையும் இசை, அதன் தாளம், லயம் இவற்றின் வல்லின மெல்லினங்களையும் உருவகப்படுத்தும் உன்னத கலைதான் நிறுத்தம் என்று சொல்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் மாணவர்களுக்கு அதை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது முக்கியமாக உடல் அசைவு என்று சொல்லும்போது அடவு என்ற சொல்லை பாதிக்கின்றோம். அந்த அடவு என்பது நாங்கள் ஆரம்பத்தில் முதல் நாட்டியம் கற்றுக் கொடுக்கும் பொழுது மாணவர்களுக்கு தேகத்தில் ஒரு ஸ்திரமான நிலையை உண்டாக்குவதற்காக நாம் அந்த அடவுகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த அடவுகள் நாங்கள் கற்றுக் கொடுக்கும் போது மாணவர்கள் உடல் ஸ்திரத்தோடு உடலுக்கேற்ற ஒரு உடல் சொல்லலாம் ஒரு தைரியத்தையும் அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கிறது. முக்கியமாக அந்த உடல் அசைவுகள், அதாவது அடவுகளை கற்றுக் கொடுக்கும் போது மாணவனுக்கோ அல்லது ஒரு மாணவிக்கோ நாங்கள் உடலை நேராக நிமிர்ந்து நிறுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை ஒரு அடவு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அடவை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அடவு நிமிர்ந்து நேராக நின்று ஆடும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம், மாணவிகள் தாளத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது நாங்கள் செய்கிற அடவுகளிலே 3 காலங்களிலே நாங்கள் அடவுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். முதலாவது, அதாவது விளம்ப, மத்திய, துரிதம் என்று சொல்கிறோம். முதலாவது காலம் என்பது மிகவும் மெதுவாக செய்வது. 2ஆம் காலம் என்பது சற்று விரிவாக செய்வது. 3ஆம் காலம் என்பது மிகவும் விரைவாக செய்கிற அசைவு. அதாவது 3 காலத்திலேயும் ஒரு மாணவியை நாங்கள் தேர்ச்சி பண்ணும் பொழுது அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒவ்வொரு காலத்துக்குரிய காலப்பிரமாணமும் அவர்கள் உடம்புல ஊறுகிறது. அதே இது நாட்டியத்திற்கும் சரி, நாடகத்திற்கும் சரி, வீட்டில் செய்கிற வேலைகளுக்கும் சரி, மெதுவாக செய்கிறது, ஒரு துரித காலம் செய்கிறதுக்கு, விளம்பமாக செய்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த காலப்பிரமாணத்தை கொடுக்கிறது. அதே நேரம் நிருத்தியம், 2வது வகுப்பை சேர்ந்த நாட்டியத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிருத்தியம் என்றால் உடல் அபிநயம், அதாவது அபிநயம், முகபாவம் என்று சொல்கின்றோம். முகபாவத்தை கூட்டி செய்வதே நிருத்திய வகுப்பை சேர்ந்த ஒரு நாட்டியமாகும். அதாவது அபிநயம் என்றால் நாங்கள் மனசிலே நமது ஒரு உணர்ச்சியை, மனசிலே தோன்றுகிற உணர்ச்சிகளை பாவத்தினால் வெளிப்படுத்துவதே அபிநயம் என்று சொல்கின்றோம். அபிநயம் என்று நாங்கள் சொல்லும் போது உதாரணத்திற்கு நமது உடல் அசைவுகளை மட்டும் அடுத்தாமல் கையிலாலே செய்கிற முத்திரைகள் என்று சொல்லணும். அதாவது நாங்கள் கை விரல்களினாலே செய்கின்ற ஒவ்வொரு குறியீடுகளை தான் நாங்கள் முத்திரைகள் என்று சொல்கிறோம். அந்த முத்திரைகளிலே நமக்கு ஒரு கைகளால் செய்கிற முத்திரைகள் 28 உள்ளது, 2 கைகளால் செய்கிற முத்திரைகள் 24 உள்ளது. இந்த முத்திரை அசைவுகள் நமக்கு ஒரு பதத்தையோ அல்லது ஒரு பாவத்தையோ வெளிப்படுவதற்கு மிகவும் ஊண்டுகோலாக இருக்கிறது. இதே முத்திரைகள் நாங்கள் நாட்டியத்தில் எல்லாம் நாடகங்களிலே செய்யும் போது கூட நாங்கள் அந்த முத்திரைகளை பாதிக்கிறோம். ரைட்? நாட்டியத்தில் நாங்கள் ஆடும்போது அதை கொஞ்சம் கூட அதை அழகுபடுத்தி மிகைப்படுத்தி செய்கின்றோம். நாடகங்களிலே செய்யும் போது அதே முத்திரைகளை மிகைப்படுத்தாமல் செய்யலாம். நாங்கள் உதாரணத்துக்கு நாட்டியத்திலே நாங்கள் இங்கே வா என்று சொல்லுகிறோம். இப்போ நாங்கள் நாட்டிய முறையில் அதை செய்யும் போது கையை கொஞ்சம் தூக்கி அழுத்தி இங்கே வான்னு காட்டுறோம். நாடகமாவல் செய்யும் போது சாதாரண ஒரு வாழ்க்கையிலே
வாழ்க்கை முறையிலேயே நாங்கள் செய்யும் போது இங்கே வான்னு கூட்டலாம், அல்லது இங்கே வான்னு சொல்லலாம், இங்கே வான்னு கூப்பிடலாம். இதேதான் நாங்கள் நாட்டியத்திலே செய்கிற போது கொஞ்சம் அதை மிகப்படுத்தி கொஞ்சம் இதாக செய்கிறோம். அப்போ இதை நாங்கள் நிருத்தியம் என்று சொல்கிறோம். நம்ம அந்த நாட்டிய பாஷையிலே சொல்லும் போது இதே ஒரு பாட்டை எடுத்து அந்த பாட்டுக்கு கருத்தாக நாங்கள் விளக்கப்படுத்தி செய்யும் போது அதை நிருத்திய வகையான நாட்டியம் என்று சொல்கிறோம். மூன்றாவது வகையாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது நாடக வகை. நாடகம் என்று சொல்லும்போது நாங்கள் இந்த 2 வகுப்பை நிருத்தியத்தையும் நிறுத்தத்தையும் இணைந்து ஒரு கதை அம்சத்தை வெளிப்படுத்துவது, பலவிதமான கதாபாத்திரங்களை உருவப்படுத்தி அதை செய்கிறது தான் நாட்டியம் என்று சொல்லுவோம். நாடகம் என்று சொல்லலாம், நாட்டியம். இந்த 3ம் சேர்ந்ததே பரதநாட்டியத்தில் மூலாயுத. இந்த 3ற்கும் நாங்கள் முக்கியமாக இந்த 3ற்கும் நாங்கள் பாவிக்க வேண்டிய நிலைகள், அதாவது பரதநாட்டியத்திலே 3 நிலைகள். ஒன்று பாதங்கள் 2ஐயும் சேர்த்து நிற்கின்ற நேரான நிலை, 2வது பாதங்களை பிரட்டி அரமண்டியில் இருக்கின்ற அரைமண்டி நிலை என்று சொல்வது, 3வது நிலை பாதங்கள் 2ஐயும் பிரட்டி முழங்கால்களை மடக்கி முழுமையாக உட்கார்ந்து செய்கின்ற முழுமண்டி நிலையாகும். இந்த 3 நிலைகளிலே மாணவர்கள் தங்களை மேம்படுத்தி செய்து கொண்டு வந்தால் அவர்களுடைய உடல் அமைப்பு மிகவும் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு இது உண்டு. அத்தோடு இந்த நாட்டியத்திலே 2 விதமான நாட்டியம், ஒன்று தாண்டவ வகையான நாட்டியம், 2வது லாசிய வகையானது. தாண்டவம் என்று சொல்லும் பொழுது மிகவும் உக்கிரமாக ஆண்மைக்கே உரிய நாட்டியத்தை நாங்கள் தாண்டவ வகையான நாட்டியம் என்று எடுத்துக்கொள்வோம். லாசியம் என்று சொல்லும் போது மென்மையான நளினமான நடனமைப்புகளை கொண்டது லாசிய வகையான நாட்டியம். இந்த 2ஐயுமே நமது ஆதிமூலர் சிவபெருமானும் பார்வதியும் ஆடினபடியால் இந்த நாட்டியத்துக்கு தொட்டு கலையோடு சமய கலாச்சாரமான ஒரு பின்னணியும் இருந்து கொண்டே வருகின்றது. அத்தோடு இந்த கலைகளுள் சிறந்தது நாட்டிய கலை என்று கூறின் அது மிகையாகாது. நாட்டியத்தை பார்க்கும் மனிதன் தர்மம் அதர்மம் மோட்சமாகிய பேறுகளையும் பெறுகின்றான். எல்லாம் வல்ல இறைவனே பார்வதி சமேதராக நர்த்தனம் புரிகின்றான் என்றால் அதன் பெருமையை சொல்லவும் வேண்டும். ஆகவே நமது பரதக்கலையை ஒரு பொழுதுபோக்காக கருதாது கலைதான் தெய்வம், தெய்வம்தான் கலை என்ற உணர்வுடன் கற்று அதன் சிறப்பினை பாரெல்லாம் பரப்புவது நமது கடமையாகும். நன்றி. இன்று இந்த எழுத்தாளர் மகாநாட்டை நடத்துகின்ற அமைப்பாளர்களுக்கும் வருகை வந்திருக்கும் தமிழர்கள் எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவிப்பேன். இன்று பேச இருக்கின்ற தலைப்பு ஒரு சுருக்கமான தலைப்பல்ல, எப்படி சுருக்குவது என்பது கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று நீங்கள் எல்லோரும் பேசுகின்ற போது தமிழை காப்பது எப்படி, தமிழை காத்து கொண்டு போவது எப்படி என்ற அடிப்படையிலே பல விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது தமிழை எப்படி காக்க வேண்டும், எது எமது நோக்கம், அப்படியான என்ன அடிப்படையிலே மொழி சீர்திருத்தமும் அதை சார்ந்திருக்கின்ற மற்ற சீர்திருத்தம் செய்வது வேண்டும் என்பதை பற்றிய சில அம்சங்களை கூற விரும்புகிறேன். நான் இங்கிருந்து பேசாமல் அங்கிருந்து பேசினால் கணினியை செய்வது இலகுவாக இருக்கும். மேற்படுவதற்காக இத்தகைய சுமார் 22 வருடங்களுக்காக இலங்கையை விட்டு வெளியேறியிருந்து தமிழ் ஒலியியல் ஆய்வை செய்வதற்கு இன்று வருகின்ற நவீன கலையாக கணனியோ என்று அடிபட்டீர்கள். அதன் குறைவாகும் கணனி அவசியம் என்ற உணர்வு ஏற்பட்ட காரணத்தாலே என்னுடைய மருத்துவ மேற்படிப்பை செய்கின்ற போது கணனியும் மின்னியல் எலக்ட்ரானிக்ஸும் பட்டம் எடுத்தால் தமிழை ஆய்வது இலகுவாக இருக்கும் என்ற ஆர்வத்தாலே அதை முடித்தேன். அதை முடித்துவிட்டு இங்கு மெல்போர்னுக்கு வந்திருந்து 14 வருடங்களாக மொழியியல் ஆய்வை ஓய்வு நேரத்திலும் கூட நேரங்காலத்திலும் செய்த ஆய்வு வருகின்ற போது தமிழ் ஒலியல் அடிப்படை இலகுவானது. தமிழ் மொழி மூலம் கலைச்சொல் உருவாக்குவது, பேசுவது, அல்லது போனால் ஒரு நாளைக்கு மற்ற மொழிகளுக்கு ஈடாக இந்த உலக மொழியாக இருக்கின்ற ஆங்கிலத்துக்கு ஈடாக எந்த துறையில் தமிழிலே கற்பிக்க முடியுமா, உலக தமிழ் எல்லாரும் ஒத்து ஒரே விதத்தில் பேசவும் ஒரே விதத்தில் எழுதவும் எங்கள் தூய்மையான மொழியாக எளிமையான மொழிநடை மொழியாக காக்க முடியுமா என்ற ஆய்வு முடிவு 5 வருடங்களாக அது முடியும் என்ற முடிவு வந்தாலும் ஒன்று வெளியிடவில்லை. ஒரு சில அதற்கு தமிழ் அரசு தலைவர் இருந்தார்.
அதனால தான் தமிழ் வளர்ந்தது. புத மொழியுடைய ஒலி காக்கின்றார். ஆனால் இன்றைய காரணம் என்ன என்றால் முக்கியமான பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்கள் சென்னை ஊடகங்களே. தமிழ்நாடு சென்னை ஊடகங்கள், இந்த சென்னை ஊடகங்கள் இந்த மொழியை ஒலியை திரிக்கின்றது, பேச்சை திரிக்கின்றது, வரி வடிவத்தை திரிக்கின்றது. இந்த அடிப்படையிலே பண்டைய தமிழ் தொல்காப்பியம் நன்னூல் ஈழத்தமிழ் அடிப்படையிலோ தமிழை எழுத பேச முடியவில்லைங்களா? அது ஏன் அவங்க கேட்கவில்லை. நான் ஈழத்தமிழ் தூய்மையாளர்களுக்கு தமிழை செய்து கொண்டிருந்தாலும் இன்று சென்னை ஊடகத்தை பார்த்து நாங்களே தமிழை திரிக்கின்றோம். சினிமாவில் கேட்டு பேச்சை கெடுக்கின்றோம். அங்கே இருக்கிற ஆண்களுடன் தூதம் போட்ட பத்தியில் பார்த்து எழுத்தியெல்லாம் அடித்துக் கொண்டு போகிறோம். தமிழுடைய எளிமை கெடுக்கப்படுகிறது. இந்த தமிழெல்லாம் தமிழ் என்ற மொழி உருவாக போகிறோம். எனவே இங்கு முக்கியமாக இந்த ஊடகங்களை திருத்துவது எப்படி, ஈழத்தமிழரின் பங்கு என்னன்னு பார்ப்போம். உலக நாடி மொழி பண்டைய தமிழே. நான் விடுதலை புத்தகம் தலைப்பதாக காட்டுகிறேன். ஆனால் முழுக்க சொல்லுதான் கூறியதாக அல்லது தமிழுடைய ஆர்வம் இல்லாத பிராமணர்களும் பணத்துக்கு அவளை நம்பதும் தான் உடலை காத்து வருகிறார்கள். அதிலே சாடாராமியங்களை பார்ப்போம். ஏன்னு கேட்டால் பாருங்க சொன்னோம் முரசு என்பதை பார்ப்போம். சா ரா பீடங்களை ஈழ உச்சரிப்பிலே பார்ப்போம். நாங்கள் சா என்று சொல்கிறோம், ரான்னு சொல்கிறோம். அந்த முதலாவது சொல்ற இந்த சாவுக்கு எங்களுக்கு அதிர்வு கிடையாது. டி என்ற ஆங்கில உச்சரிப்பு தான் சா. ஆனால் இந்தியாவில் என்ன செய்கிறார்கள், பெரிய ரா சின்ன ரா என்கிறார்கள். பெரிய ரா சின்ன ரா என்றால் தொடர்ச்சியாக ஒலிக்கக்கூடியது இருக்கலாம். தொடர்ச்சியாக ஒலிக்கக்கூடுமாக இருந்தால் அது வல்லினமாக இருக்காது. சா என்ற ஒலி இச்ச என்ற ஒலி வல்லின ஒலியாக தொடரக்கூடாது. வலியுடைய மாற்றத்தை புலமாக ஒலிமை பொருள் சான்னு தான் சொல்லி வந்தோம். உதாரணத்துக்கு இந்து பேசுறவங்க கூட அதை கேட்டு பாரதியை பற்றி சொன்னார்கள். இலங்கையிலே நாங்கள் பாரதி சொல்லுவோமா பாரதி என்போமா? ஏன் அந்த சாவுக்கு அதிர்வை கொடுத்து இந்தியா பின்பற்றி எங்கள் தமிழை அளிக்கிறீர்கள்? புரட்சி விதிகள் காட்டுகிறேன். இதை நான் மெக்கண்டோஸில் கம்ப்யூட்டரில் தான் புரட்சி விதிகளை காட்ட விரும்புகிறேன். தொல்காப்பிய புரட்சி விதிகள் எல்லாமே நீங்களே உச்சரித்து சரியாக உலக தமிழ் தான் சில அம்சங்களை உலக செய்ய காட்டுகிறது காட்டலாம். அப்ப சாவென்று ஒலிக்காமல் ராவென்று இந்தியா பின்பற்றுகிறீர்கள். இன்று ஈழ விடுதலை பெறுகின்ற பத்திரிகை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஈழ முரசை ஈழ முரசு என்று எழுதினால் நாளைக்கு ஈழ முரசு என்று தானே சொல்ல போகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஈழ முரசு படிக்கிறப்ப ஈழ முரசா என்றால் இனி ஆங்கிலத்தில் எழுதுகிற போது டீ போட்டு எழுத வேண்டுமா ஆ போட்டு எழுத வேண்டுமா என்று பல வைக்கொண்டு வந்தவர்களே சென்னை ஊடகத்தை பார்த்து சகராஜத்தை கெடுத்து விட்டீர்கள். அது மாத்திரமல்ல, அங்கே நீங்க சமஸ்கிருதம் அது ஆய்வு மொழியில பார்த்தீங்கன்னா கா சாவு 4 அம்சங்கள் இருக்கு. கா 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 அது மாதிரி சாவுல கூட சா சான்னு போகும். இவர்கள் ஆங்கில சமஸ்கிருத டா 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 4 இருக்கு. ஆனால் தெலுங்கிலே அந்த டாவை போய் கண்டாவது என்ற இதை சாவன் முடிச்சிருக்கிறார். கற்றுக்கிட்ட போது புரிஞ்சாவது சாவு. அதனாலே சாவை டாவையும் இன்றைக்கு தமிழுக்காக பல தெலுங்கர்கள் வந்து தமிழ்நாட்டில் குடியேறிவிட்டு தமிழுக்காக வளர்த்தார், தமிழை வளர்த்தார். உதாரணத்துக்கு பார்த்தா தமிழ் ஆறு இன்னொரு மொழி. ஆனால் ஆரிய தெலுங்கு உச்சப்பாவுக்கு கலைஞர் கருணாநிதி தமிழுக்காக ஈடுபடுகிறார் தெலுங்கு. இன்று வைகோ தமிழுக்காக கொடுக்கிறார் தெலுங்கு. இவ்வளோ புத்தகங்களை வளர்த்தார். 3 வரதராசனா தொடக்கம் தெலுங்கு. என்ன சொல்வது என்றால் தமிழுக்காக அந்த உச்சரிப்பை எடுத்து சாவை டாவை போட்டு பிறகு பிரித்து விட்டார்கள். உதாரணத்துக்கு பார்த்தா இலங்கையிலே நாங்கள் டிவி பார்ப்போம், இந்தியாவிலே டிவி பார்ப்போம். இலங்கையிலே டெலிஃபோன் பண்ணுவோம், ஆங்கிலத்தை இந்தியாவிலே டெலிஃபோன் பண்ணுறோம். அங்கே டி உடித்தோம், இந்த டி உடித்தோம். என்ன சொல்றது? அது ஆனால் இலங்கையில் அப்படி வந்து நாங்கள் எழுதவில்லை. ஆனால் இந்திய ஊடகத்தை பார்த்து எழுதுகிறோம். அதை தவிர்த்தாவிட்டால் ஒலியல் அடிப்படையிலே பேச்சுக்களை வைப்பு வடிவங்களையும் சிறப்புகள் எல்லாம் சாத்தியமாக போயிடும். ஈழ உச்சரிப்பது தான் தெளிவாக. உதாரணத்துக்கு பார்த்தோமானால் என்ன வந்து முதல் இன்று இந்த தொடர்பு சாதனங்களா மொழி சிறப்பாக நீண்டு போயிட்டு நம்ம பேசுவது நல்ல நினைக்கும் தொடர்பு சாதனங்களா. அதாவது ஏயிலிருந்து சட் மட்டும் நீங்கள் படித்து விட்டு எந்த ஒரு சிலை கட்டாலும் எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுகிறோம், எழுத மாட்டேங்குது. கேள்வி சரியாக உச்சரிப்பு. நாங்கள் ஏயிலிருந்து சட் பண்ணி படித்து விட்டு காரை கண்டால் எளிதிலே பார்த்திருக்காவிட்டால் KAR தான் எழுதியிருப்போம். அப்ப அறிவுரைகளை பற்றால் மாத்திரம் ஆங்கிலத்தில் சரியாக எழுத முடியாது. அது ஒலியியல் மொழி அல்ல, ஒலியியல் மொழி அல்ல. நாங்கள் CHEST செஸ்ட் என்று படித்துவிட்டு CHMISA செடிஸ்டன் தான் சொல்லியிருப்போம். அது பேருக்கு மட்டும் கெமிஸ்டன் குழப்பம் மாற முடியாது. ரொம்பளவும் அவ்வளவும் போக முடியாது. நான் படிக்கின்ற போது அது வாமாதிக்கம் அவ்வளவுன்னு சொல்கிறேன். காரணம் வாமண்டல்ல தொடங்குவது வாமாதி தொடங்குகிறது, மாமாதி தொடங்குகிறது.
கொம்பளவு மாதிரி கொம்பு போட்டுருந்தோ அது கொம்பளம். அப்போ இதே வவ்வளவு பா மாதிரி இல்லை லா ரெண்டு லாண்டு நடுந்து தோண்டி கொண்டு இருக்காங்க. இப்போ பேசும்போது வவ்வளவுன்னு சொல்லுவேன் சரியாக ரேட்டு கொண்டு வரல இலகுவாக கொண்டிருக்காங்க. இந்த வவ்வளவு லாகத்து ஒரு வல்லம் தொடர்பு முன்னர் இட்டாகும் கல் இத்தான் கச்சான் இழ் வந்தால் இட்டாக மாறும். மவுளவு வந்தால் அது மாறாது. மவுளத்தின் ஒளி வேறு அது நம்மளால் ஒரு காட்டு இருக்கு. அந்த காலப்போக்கிலே கணினியை முடித்து விடுவோம். கணினியே ஒழுங்காக திறமையாக தமிழ் உச்சரித்து சொல்லும் ஆங்கிலம் சொல்லும். அதன் பின்பு உச்சரிப்பு மீட்கப்படும். இழந்த பல உச்சரிப்பு ஈழம் வந்த பின்பு தனிநாடு விரிவாக மீட்கப்படும். எனவே இப்போது மவுளவு நகரத்தை பார்ப்போம். ஆங்கிலேயர் இந்தியாவில் சட்டேஜ் பொருட்களை விட்டார். மெல்பர்ன் மெல்லிசை குழு ஒரு கூட்டம் வைத்து துண்டு வந்தது லேபர் பார்ட்டியில கொடுத்து அவர் கேட்டால் டாக்டர் ஹவுஸ் மெல்பர்ன் மெல்லிசை குசு கோயிங் கேட்டார். அது குசுவா குழுவா அதுக்கு அது போனா பரவாயில்ல. எப்ப கேட்டா ஹவுஸ் குசு கோயிங் கேட்டுட்டே ஏன் கேட்கிறேன் என்றால் இதை பார்த்து பின்பற்றாதீர்கள். சென்னை ஊடகங்கள் தமிழை அழித்துக் கொண்டு போகின்றன. நீங்க எல்லை போட்டு விட்டு அதுக்கு மேல அட்மாஸ்பியர் இதோடு போட்டு லாங்குவேஜ் மாற்றி சொல்லி கொடுத்து தப்பு சட்டேஜ் போட்டு விட்டிருந்தால் அடுத்த தடவை நகரத்தை தமிழ் பேசும் பாஷை பசம் குடிக்காமலும் அதை சிந்தித்து செயலாக்க வேண்டும். மவுளவு பிரிவு நீங்கள் சில வன்முறைகள் நான் சொல்வதற்காக இன்னும் பல அம்சங்களை சொல்ல முடியுமா? சுருக்கமான பேச்சு தான் முக்கியமான சொல்றீங்க மாற்றம். இந்த 2 பார்க்கணும். மற்ற இன்னொன்று சொல்லிவிட்டாங்க போவோம் வள்ளி நகர் கூட உதாரணத்துக்காக சொல்லி மகரத்தை பார்த்து பா என்ற ஒரு இருக்கிறது. அதுக்கு பியா கேள்வி. பாரதியாரை இன்று இந்தியாவை பார்த்து இன்று பேசுவது கூட பாரதி என்றார்கள். நாங்கள் பாரதி என்று சொன்னால் தொடக்கத்தில் பாரதி என்று சொன்னால் நாளைக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் பாடம் படித்து பட்டம் பெற்றால் என்ன செய்வீர்கள்? அப்ப பாவுண்டா உண்டு காட்டுகிறது. வல்லினம் என்பது ஒரு நிசப்தத்தை பிறந்தது. எழுத்தின் தொடக்கத்தில் அல்லது அந்த வல்லினம் வல்லின ரெட்டிப்பு வருகின்ற போது அது வல்லின ஒலிகள். கடை அக்கா கடை சொல்லுற ஒன்று ஒலிக்காக தொடங்குறோம். அக்கா ஒரு நிசப்தம் வருவதால் அக்கா என்றோம். மற்ற இடங்கள் கா கிடையாது. அது மற்ற இடங்கள் இங்கே தொடர்ந்தால் ஜி ஆகும் காட்டப்போது மற்ற இடங்கள்லாம் வேச்சாக தான் எடுத்து வச்சிருக்கோம். நகை என்று இந்தியாவுக்கு நகை அங்கே ஜீவன் கட்டடங்கள் இல்லாத ஒரு சொல்லின் தொடக்கத்தில் இங்கே தொடரும் போது கே இங்கே தொடர்ற போது ஜி மற்ற இடங்கள்லாம் H. இப்பெல்லாம் ஒரே நாங்கள் ரேஞ்சர் ஃப்ரம் பீச் ஒரே பீச் தான் காட்டலாம் ஒலிகளாக. இது செயற்கை ஒலிகளுக்கு வரிவுடைகளை கொடுத்துத்தான் இலங்கை இந்தியாவில் ஒரு மொழி 10 மொழிகளாக பிரிந்தது. பாவுடன் உண்மை தொடர்ற போது பாவங்களாக மற்ற இடங்கள் பாவம் ஒலிக்காது எழுதாது. அம்பாள் அம்பு தவற இல்லை பெரும்பான்மை வழக்கில்லை. தொடக்கத்தில் பாதான் பாரதியார் யாழ்ப்பாணத்தை சொல்லிவிட்டு இங்க வந்து பாரதியார் என்றால் எது உச்சரிப்பு? ஏன்னா அந்த பாரதி அந்த உச்சரிப்பில் போட்டீங்கன்னா வல்லின புரட்சிக்கலாம். மண்பாண்டமாக உணராது. அது ஏதோ விருதுடன் நான் கேட்டபோது 40 மொழிகளாருக்கு கொண்டு வந்தேன். 10 நிமிஷம் கட்ட கஷ்டமாக இருக்கும் என்றால் உங்களோட மொழியை காட்டுவது ஏற்றால் மொழியை காப்பாற்றுவதற்காக தொடராமல் விட்டுறால் அதை சொல்ல முடியாது. ஆரம்ப என்று கேட்டால் நான் 8 மணிக்கு பேச்சு இல்லைனா வச்சிருந்தேன். நான் மெல்பர்ன் கட்டிக்கார கொண்டு வந்த அவசியம் இருக்காது. பரவாயில்ல என்றால் இந்த 2 வாரத்துக்கு முன்பு நான் டொரண்டோ கனடாவுக்கு வருகிறேன். 1/2 மணிக்கான தொடங்கிவிட்டு 5 மணிக்கு அது மேல் போனபோது தொடருங்கன்னு சொன்னாங்க. என்று கேட்டால் உங்களுக்கு மொழியில் ஆய்வு என்ன சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன். 1 மாதம் சொல்லுங்கள் அவசியம். பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கின்ற போது நகர வேதங்கள் நகர வேதங்கள் இருக்கின்றது. இருந்தாங்க நகர வேதங்கள். இது ஈழத்திலே யாழ்ப்பாணத்தை சரியாக உச்சரித்தோம். ஆனால் சொல்லிக் கொடுக்கவில்லை. 10 பக்கங்களிலே எழுதி நகர வேதம் சகர வேதம் நகர வேதம் எழுதி பாடமாக்கலாம். ஆனால் உச்சரிப்பு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது சென்னையில் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு ஈல கூட ஆ இ உ வந்து ஒலிகள் இருக்கின்ற ஆ இ உ. ஆனால் அதனுடைய ரேஞ்ச் என்று சொல்ற ரீச்சில் ஒரு எல்லையிலே ஒரு ஒலி ஒரு எல்லையிலே இன்னொரு ஒலி. ஆவை எடுத்தோம்னா ஆனால் அதற்கு நாங்கள் வரிவடைகள் கொடுக்கவில்லை. ஆவுக்கு தொடக்கத்திலே அங்குன்னு சொல்ற ஆங்கிலத்தில் மாதிரி ஆக்டிங் என்று ஒலி இருக்கிறது. ஆவில் இருக்கிறது ஆயில் இருக்கிறது.
ஆனால் அதுக்கு தனிவர்கள் அது கொடுக்கவில்லை. ஆனால் எங்கள் தமிழர் சிங்களவரா மாறியது கொடுத்தார். ஈக்கு கூட அப்படித்தான், ஈயும் இருக்கிறது, ஈவும் இருக்கிறது. ஆனால் கேரளா மலையாளத்திலே அதுக்கு ஈக்கு மேலே ஒரு தரவடிவம் போட்டு எழுதுக்காக. ஆனால் தொல்காப்பியத்திலே குற்றியல் முத்தியல் என்று சொன்னார்கள். இந்த குற்றியல் ஓரளவுக்கு தெளிவாக குற்றியலை தெளிவாக சொன்னால் குற்றியலை தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் இதில் என்ன சொல்வது என்றால் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஊமி படிப்பிக்கிறவர்கள் உச்சரிப்பது அவசியம். ஊவும் ஈயும் குற்றியல் உரமாக போது ஒரே ஒரு ஒலிதான், ஒரே ஒலிதான். ஆதியிலே ஈ என்ற ஒலியிலிருந்து தான் ஊமியும் வந்தது. உதாரணத்தை காட்டுகிறேன். ஈழ உச்சரிப்பிலே விடுங்க இருக்கிறோம் இல்லையா? விடுங்கன்னு குடும்பமா எழுத கூட சொல்லலாம். பேசுகிற போது விடுவா விடு எது கூட சொல்லுவோம். விடு வீடு சொல்ல மாட்டேன். வீயும் டூவும் விடு. இந்த விடுகண்டா வீரும் டூ. இந்த வீடு இருக்கின்ற உயிரொலி வீதான். வீ டூவும் இருக்க உயிரொலி வீதான். விடு என்று சொன்னா வீடு என்று சொன்னால் அது தீயமும் முற்றியல் ஒலி இருக்கின்றது. இது அவசியம் சொல்றேன். என்று பார்த்தால் வீ என்ற ஒலி ரெண்டு இருக்கு. விடு எடுத்தோமானால் விடுன்னு சொல்றது. விடு வி து ரெண்டும் கடைசியில் இருக்கிற உயிரொலி ஈ ஒலி தான். எனவேதான் விடுவை ஈவுன்னு எழுதினாலும் அந்த ஒலிக்கின்ற போது இது ஈ ஒலி தான், இதுவும் ஈ ஒலி தான். விடு. ஆனால் விடுன்னு சொன்னா தவறில்லை, பெரும்பாலும் வழக்கில் ஈழத்திலே. எனவே அந்த அடிப்படையில் சில விஷயத்தை பார்ப்போம். எனவே நான் இப்போ தொகுகாவின் பலவர்கள் படித்தவராக மாற்றப்படுவேன். இன்றைக்கு தொகுகாவின் அந்த காலத்தில் சில மாற்றங்கள் புது லக்கண சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருப்பதால் நம்ம 3 வழியை நினைப்பேன் வரப்போகிறது. ஆனால் சொல்லு கண்டுக்கு வழி இருக்கின்றது. ஈக்கம் ஒரு முடிவில் இருக்கின்றது, ஊக்கம் ஒரு இடையிலே. புலம்பெயர்ந்த நாட்டில் நாங்கள் அரங்கேற்றம் செய்யும்போது நீண்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். உதாரணத்திற்கு நாம் ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்கு மாணவ மாணவிகள் பாடசாலையில் பாடம் கற்கும் பொழுது நாட்டியத்தை ஒரு வாரத்துக்கு, அதாவது 7 நாட்களுக்கு ஒரே ஒரு மணித்தியாலம் தான் நாட்டியத்தை கற்றுக் கொடுக்கிறார், கற்கிறார். இப்பொழுது அந்த பெரிய அந்த கலையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு வாரத்தில் ஒரே ஒரு மணித்தியாலம் சொல்லிக் கொடுக்கும் போது அது 5 வருடமோ 6 வருடமோ 7 வருடமோ நீண்டு கொண்டு போகும். அத்தோடு மட்டுமல்லாமல் சில சொல்லலாம் என்ன சொல்றது விதிமுறைகள், அதாவது சில மாணவர்கள் 4ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகிறார்கள், சில மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு படிக்கிறார்கள் போது சில பெற்றோர்களை அதை முக்கிய காரணமாக மாணவர்களை சேர்க்கும் போதே சொல்கிறார்கள். ஆசிரியரே நமது பெண்ணோ ஆணோ 4ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகும் முதல் அல்லது 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு போகும் முதலே தயவு செய்து அரங்கேற்றத்துக்காக அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி விடுங்கள் என்று சொல்லித்தான் மாணவர்களை சேர்க்கிறார்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், அந்த மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் பெற்றாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாறியும் ஆசிரியர் அந்த மாணவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஏன்னால் இந்த ஊரில் அப்படிப்பட்ட நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னால் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இதே கலையை நாங்கள் எங்கட ஊரில் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு மாணவியோ ஒரு வாரத்துல 3 நாளும் வாங்குவோண்டால் சந்தோஷமா பெற்றார்கள் கொண்டு மாணவியை விடுகிறார்கள். ஏன்னால் அங்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நாங்கள் ஒரு வாரத்துல 1 மணித்தியாலம் படிக்கிற கலையை எங்கட ஊர்ல நாங்கள் ஒரு வாரத்துல 3 வகுப்பு எடுக்கும் போது ஒரு வகுப்பை நாங்கள் 3 மணித்தியால வகுப்பாகவும் எடுக்கலாம். ஒரு வாரத்திலே நாங்கள் 3 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் அந்த மாணவிக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த ஊர்ல அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த 1 மணித்தியாலத்துக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க. அதே மாணவி அந்த 1 மணித்தியாலம் செலவழிச்சுட்டு அடுத்த நிமிஷம் ஓடுவா, இங்கிலீஷ் படிக்க ஓடுவா, சயின்ஸ் படிக்க ஓடுவா, மேத்ஸ் படிக்க ஓடுவா. அப்ப நாங்கள் ஆசிரியர் என்ற முறையில ஓரளவுக்கு பெற்றாருடைய விருப்பத்திற்கும் மாணவியுடைய தராதாரத்தையும் பார்த்துதான் நாங்கள் அரங்கேற்றத்துக்கு மேடைக்கு ஏற்றவன். அது 4 வருஷமாக இருக்கலாம், 6 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம். வழிமுறைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு கலந்துரையாடல் என்றால் நீங்கள் பேச வேண்டும், நாங்கள் இங்கே கேட்டிருக்க வேண்டும். அதுதான் எங்கள் வழிமுறை 1. 2வது கேள்விகள் இருக்கும்போது தயவுசெய்து சுருக்கமாக கேளுங்கள், சரியாக கேளுங்கள். அப்படி கேட்கும்போது சரியான பதில்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இதில் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உங்களுக்கு வைக்க எனக்கு பணித்திருக்கிறார்கள். இங்கே
இளமர காய்களாக இருக்கின்ற பலருடைய கெட்டித்தனங்களை எல்லாம் பார்த்தோம். திருவாளர் பொன் சத்யநாதன் அவருக்கு ஒரு நாளே ஒதுக்கி கொடுக்கணும், ஒரு 3 நாள் ஒதுக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலையை இவ்வளவு சுருக்கமாக 10 நிமிஷத்திலோ 40 நிமிஷத்திலோ செய்துவிட முடியாது. அவர் ஒரு அருமையான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த கணனியினூடே இந்த சாக போற தமிழோ சாகுதோ சாகையோ எங்களுக்கு அதை பற்றி காரியம் இல்லை. இந்த கணனி ஒரு மந்திர பெட்டி. இந்த மந்திர பெட்டியில இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் மெத்த அதுக்கு அவர்கள் செய்கிற அந்த ஆராய்ச்சியும் அந்த எழுத்து வடிவங்களும் அதோடு படங்களையும் போட்டு அதற்குரிய புரோகிராம்களை அமைச்சு அதை இது நடந்திருக்கும் ஒரு இடங்களிலும் இருக்கும். ஆனா இங்கே அநேகமாக இல்லை. நான் அப்படி காணவில்லை. நானே இந்த பவர் பாயிண்டிலே அம்மா அப்பாண்டு படத்தை போட்டு அதை போட்டு இந்த பிள்ளை 3 வயதுக்குள்ளே கொண்டு அது இருத்தின உடனே அது திருப்பி அம்மா அப்பா அது கண்டு திருப்பி வந்து அது என்ன காட்டுன்னு இப்படியான இந்த முறைகளை இந்த மகாநாடு பயன்படுத்தி வெளிக்கொணர்ந்து அதை விரிவுபடுத்தி நம்மவர்களுக்கு பயனுள்ளதாக்குமா? அது ஒரு கேள்வி உங்கள் முன்வைக்கிறேன். 2வது, எத்தனையோ எழுத்தாளர்கள் எத்தனையோ விதமான எழுத்தாளர் மகாநாடு என்று சொல்லி பெரிய ஒரு ஏரியாவை நாங்கள் கவர் பண்ணிட்டோம். அந்த பெரிய ஏரியாவில் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எழுத்தாளர்கள் எல்லாரையும் அவர்கள் வெளியிடுகின்ற எல்லாரும் என்ன போன்றவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர் விடப்பட்டதாக பார்த்தார்களா வாசித்தார்களா ஒருவர்கள் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுடைய இந்த வேலைகளை எல்லாம் இந்த எழுத்தாளர் மகாநாடு போன்ற ஒரு அமைப்பு அங்கே ஏற்று அதை வெளிக்கொணர்ந்து அதை மற்றவர்களுக்கு பிரபலியப்படுத்தி உலகளாவிய தமிழர்களுக்கு பிரபலப்படுத்தி செய்யுமா என்ற கேள்விகளை எல்லாம் இதுதான் இந்த ஆஸ்திரேலிய தமிழர்களுடைய எதிர்காலமாக இருக்குமோ என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டில் இருந்து கொண்டு எங்கள் எதிர்காலம் என்ன என்பதை பற்றி யோசிக்கிறோம். அடுத்து நான் எங்கே ஓட போகிறோமோ தெரியவில்லை. கடந்த ஆண்டு மெல்பர்னில் இந்த எழுத்தாளர் விழாவை ஆரம்பித்து வைக்கும் பொழுது எல்லா ஒன்றுகளையும் அந்த எழுத்தாளர்களின் தொடக்க உரையில் விரிவாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தேன். ஏன் இந்த எழுத்தாளர் விழா நடத்துகிறோம்? முதல் தடவையாக ஆஸ்திரேலியா நடத்துகிறோம். இப்பொழுது நான் இந்த தமிழ் உணர்வும் பற்றி பேசுவதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான விடயம் இருக்கின்றது. இன்று இந்த விழா ஆரம்பிக்கும் பொழுது நான் செய்ய மறந்ததை இப்பொழுது நான் செய்யாமல் நினைக்கின்றேன். நம் மண்ணிலே நமக்காக மடிந்து கொண்டு இருக்கின்ற நமது சகோதர சகோதரிக்காக சில வினாடிகள். ஒரு இளம் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாக இன்று என்னுடைய சின்ன ஒரு கருத்தை நான் கூற வந்திருக்கின்றேன். இன்று இங்கு பலரும் பல கருத்துக்களையும் முன் வைத்துள்ளார்கள். இதிலிருந்து இது ஒரு சிறிய படி சிறு துளி பெருவெள்ளமாக பெருக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அபாவம். இந்த மகாநாட்டில் சொல்லிய கேட்ட கண்ட கருத்துக்களின்படி தமிழ் உணர்வு என்பது ஒருவர் மனதில் இருக்குமானால் எந்த காலத்திலும் எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் அந்த உணர்வு கிளப்பப்பட்டு அந்த உணர்வின் பிரதிபலிப்பாக தமிழை கற்க வேண்டுமோ, தமிழை சார்ந்த கலாச்சாரத்தையோ பண்பாட்டையோ அறிய வேண்டுமோ என்ற ஒரு விருப்பம் வரும், நிச்சயமாக உண்டாகும். ஆகையால் இந்த தமிழ் உணர்வை நாம் ஊட்டுவதற்கும் ஒரு சிக்கலானுடைய தமிழை படிப்பதால் தமிழ் உணர்வு வருமா, இல்லாட்டி தமிழ் உணர்வு வந்ததன் பின் தமிழை படிக்கலாமா என்ற சிக்கலான விடயம். ஆயினும் எனக்கு தெரிந்த அளவில் இளம் சந்ததியினரிடையே தமிழை பற்றிய விடயங்கள், எமது நாட்டில் எமது மண்ணிற்காக நடக்கும் போராட்டங்களை பற்றிய விடயங்களையும், தமிழ் என்னும் இந்த மொழி, இந்த பாரம்பரியமான இத்தகைய ஒரு இந்த உலகில் இருக்கும் 5 வகையான மொழிகளில் இன்னமும் வழக்கில் இருந்து கொண்டு வரும் தொன்மையான மொழி தமிழ். இத்தகைய ஒரு மொழியை இதை பற்றிய விடயங்களை நாம் எடுத்து கூறி அவர்களுக்கு சாதாரணமாக தமிழ் கதைக்க வேண்டாம், ஆங்கிலத்திலாவது கதைத்து தமிழ் ஆஸ்திரேலியர்களா நாங்கள் அல்லது ஆஸ்திரேலிய தமிழர்களா என்ற கேள்வி அது இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது என் மனதில் இருந்தால்
செய்தால் நல்லது. அதை பற்றி தீர்வு தேவையில்லை, ஒரு வெளிப்பாடு. பலர் இங்கு பேசும்பொழுது இங்கு வந்திருப்பவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. நமது பண்பு அது என்று நினைக்கிறேன். முன்னாடி கொடுத்தால் நான் பிரச்சாரம் செய்தே ஆகணும். வந்தவர்கள் ஒரு உணர்வு இருந்ததால் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் பல கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது கூட்டத்தின் முடிவில் ஒரு உத்வேகம் எல்லாருக்குமே ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் அடுத்த கூட்டம் ஒழுங்கு செய்து அதற்கு 2 நாட்களுக்கு முன் அதை பற்றி யாரும் ஒன்றும் செய்வதாக எனக்கு அதிகம் செய்வதாக. ஆகவே இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு செயற்பாடாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அதற்கு சில பேர் பொறுப்பாக இருந்து செய்தால் நல்லது. எழுத்தாளர்கள் கூறும் அளவுக்கு வளர்ந்து வந்தாங்க. கலப்பை சஞ்சிகை வந்து 8 வருடங்கள் சிட்னியில் மட்டுமல்ல ஆஸ்திரேலியாவிலும் உலகளாவிய ரீதியிலும் வெளிவருகின்றது. பல பதிப்புகள் பிரதிகளின் எண்ணிக்கையை பொறுத்த மட்டில் குறைவாக இருந்த போதிலும் உலக தமிழர் அனைவரையும் அரவணைத்து இதை நடத்தி கொண்டு வருகின்றோம். கடந்த 8 வருடங்களாக மாணவர்களின் வெளியீடாகவே இருந்து வருகின்றது. இருந்தாலும் நாங்கள் மற்ற தலைமுறையினரை அனைத்து அவர்களுடைய ஆக்கங்களையும் வெளியிட்டு வருகின்றோம். இதில் பலர் இங்கே இருக்கின்ற பலர் கலப்பையை வாசித்திருப்பார்கள், கலப்பைக்கு ஆக்கங்களை அனுப்பியிருப்பார்கள். இந்த கலப்பை உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சில எழுத்தாளர்கள் சிறுகதையில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சில எழுத்தாளர்கள் கவிதை துறையில் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றனர். எனவே இங்கு வந்தவர்கள் தமிழ் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னதை செய்தீர்கள் என்று கேட்பதற்கோ அல்லாட்டி இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன என்று கேட்பதற்கோ ஒரு வினாவை எழுப்பினார்கள் என்றால் அவர்களுடைய நாங்கள் வெளியிட்ட என்னுடைய அந்த பிரதியை சரியான முறையில் வாசிக்கவில்லை என்பது தெரியும்.